Unlearning Space, the exclusive content platform for civil services preparations. Your Unlearning Space அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வந்து particularly going to give good content to the unreached people. That is our motto. With this, நான் ஜெயவீரனன், assistant professor cum scholar, expert in Indian historical studies. We have with us wonderful panel members, Mr. Mathan sir. He is assistant professor cum scholar, expert in Indian constitutional law as well as geopolitical relations as well as security studies and northeastern Indian studies. Then we have with us another young energetic assistant professor, Mr. Akash sir. His expertise as well as he cleared JRF in public administration as well as economics. He is basically a policy analyst and economist. Welcome you sir. Thank you. Welcome you Thank both you, panel members. Thank you. ஸோ இந்த நம்ம போட்காஸ்ட் OES போட்காஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம போட்காஸ்ட் ஒன்று நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம் ஆல்ரெடி. எஸ், விச் இஸ் பேஸ்ட் ஆன் எக்கனாமிக் சர்வே 25-26. இந்த பார்த்தீங்கன்னா பட்ஜெட் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பட்ஜெட் அண்ட் ஃபினான்ஷியல் 26-27. லெட்ஸ் ஸ்டார்ட் வித் வெரி பேசிக் கொஸ்டின் சார். வாட் இஸ் பட்ஜெட்? அது எப்போ இருந்து நடைமுறையில் இருந்துச்சு? பட்ஜெட்டில் என்ன கொடுக்குறாங்க? இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக பட்ஜெட் பப்ளிஷ் பண்ணப்போ பட்ஜெட்டில் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சில ஸ்டேட்ஸ் அட்ரஸ் பண்ணாங்க. பர்டிகுலர்லி ஈவன் அவர் தமிழ்நாடு as well as கேரளா கவர்மெண்ட், ஈவன் வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் அட்ரஸ் பண்ணாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ நான் இந்த ஃபர்ஸ்ட் காம்பனண்ட் ஆஃப் யுவர் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறேன். பட்ஜெட்ன்ற ஒரு வேர்டு வந்து நம்ம கான்ஸ்டியூஷனில் கிடையாது. அது வந்து வி அட்ரஸ் இட் பை டேர்ம் கால்ட் ஆஸ் ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஆர்டிகல் 112 அதை பற்றி டீல் பண்ணுது. ஸோ இந்த பட்ஜெட்டுங்கிறது நம்ம சொன்ன மாதிரி இட் இஸ் ஹேவிங் 3 காம்பனன்ட்ஸ். ஆக்சுவல்ஸ், அதாவது உங்களோட ப்ரீவியஸ் இயரோட எக்ஸாக்ட் பர்ஃபார்மன்ஸ். பட்ஜெட் எஸ்டிமேட்ஸ், அதாவது ஃப்யூச்சருக்கான நீங்கள் என்ன ப்ரப்போஸ் பண்ணுறீங்களோ அந்த எஸ்டிமேட்ஸ். அண்ட் லாஸ்ட் இயர் நீங்கள் ப்ரப்போஸ் பண்ண பட்ஜெட் எஸ்டிமேட்ஸோட ரிவைஸ்ட், அதை நம்ம இந்த வருஷம் ரிவைஸ்ட் எஸ்டிமேட்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி 3 காம்பனண்ட்டை நம்ம இதுக்குள்ளே வச்சுருக்கோம். And understand, in the budget entry it is what? It is nothing but a simple tool to get money or to put money into the consolidated fund of India. India's consolidated fund of India is managed by the parliament. அது வந்து பார்லிமெண்ட்டோட கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ எனி மணி தட் இஸ் சார்ஜ் ஃப்ரம் த கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா ஷுட் பி ஓட்டட் பை த பார்லிமெண்ட். ஸோ அப்போ அதே மாதிரி நம்ம என்னென்ன கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவில் பண்ண போகிற எக்ஸ்பெண்டிச்சர்ஸுக்கும் அங்கே நம்ம சேர்க்க போகிற ரெசிப்ட்ஸுக்கும் சேர்ந்து we are making a budget. அதை தான் நம்ம சிம்பிள் டேர்ம்ஸில் பட்ஜெட்ன்றோம். பட் பட்ஜெட் இஸ் நாட் அ சிங்கிள் டாக்குமெண்ட். ஃபார் ஆல் த பீப்புள்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங், பட்ஜெட் கன்சிஸ்ட் ஆஃப் 6 டாக்குமெண்ட்ஸ் primarily. ஃபர்ஸ்ட், அப்ரோப்ரியேஷன் பில். அப்ரோப்ரியேஷன் பில்லுங்கிறது தான் நீங்கள் பண்ண போகிற எல்லா எக்ஸ்பெண்டிச்சர்ஸுக்கு தேவையான பில் தான் இட் இஸ் அப்ரோப்ரியேஷன் பில். அடுத்தது ஃபினான்ஸ் பில். ஃபார் ஆல் த ரெசிப்ட்ஸ் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ் வாட் எவர் யூ கோனா ரிசீவ், தட் இஸ் ரெசிப்ட்ஸ் பில். அதில் டேக்ஸ், நான் டேக்ஸ் எல்லா டைப் ஆஃப் ரெவென்யூஸ் இருக்கும். அடுத்தது FRBM டாக்குமெண்ட்ஸ். 2003-4 ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட்ரி மேனேஜ்மெண்ட்ன்ற ஒரு ஆக்ட் பாஸ் ஆச்சு டு பிரிங் ஃபிஸ்கல் டிசிப்ளின் இன் த பட்ஜெட்ரி மேக்கிங் ப்ராசஸ். ஸோ அதுக்காக நம்ம ஒரு FRBM டாக்குமெண்ட்ஸ் 3 டாக்குமெண்ட்ஸ் வந்து எவ்ரி இயர் அலாங் வித் பட்ஜெட் நம்ம பாஸ் பண்ணோம். அது போக டேக்ஸ் சம்மரிஸ், மீடியம் டேர்ம் எக்கனாமிக் அவுட்லுக் அண்ட் சம்மரி டாக்குமெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு 6 டாக்குமெண்ட்ஸ் கொண்ட ஒரு மொத்தமான ஒரு பேக்கேஜ் தான் பட்ஜெட். நம்ம நார்மல் கன்சர்னில் என்ன நினைப்போம்னா பட்ஜெட்டுங்கிறது ஒரு டாக்குமெண்ட்டு நினைப்போம். கிடையாது. இட் கன்சிஸ்ட் ஆஃப் 6 primary documents. It analyzes all the aspects of your economy from day-to-day spending, receipts and revenues to policy. நம்ம என்ன பாலிசி ப்ரொப்போஸ் பண்ண போகிறோம், இதனால் வரக்கூடிய அவுட்கம்ஸ் முதற்கொண்டு என்னது we are gonna discuss. அப்படிப்பட்ட ஒரு ஹோலிஸ்டிக் டாக்குமெண்ட் தான் இந்த பட்ஜெட். ஸோ அண்ட் உங்களோட செகண்ட் கொஸ்டின் ஆன் இதை வந்து பட்ஜெட்டில் இந்த வருஷம் ஒன்றுமே இல்லைன்றதுக்கு வந்து 2 விஷயம். நம்ம இந்தியா ஃபார் 1947 ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம பட்ஜெட்டை வந்து அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் கேபினெட்லேருந்து வரும்போது வி ஆல் ஹேட் அ சோஷியலிஸ்டிக் அண்டர்டோன். ஸோ சோஷியலிஸ்டிக் அண்டர்டோனில் என்னென்னா மோஸ்ட்லி ஃப்ரீபீஸ் ஆர் இந்த ரெவிடிஸ்ன்னு சொல்லக்கூடிய நமக்கு கூட கவர்மெண்ட்டோட சப்சிடிஸ் பிளான்ஸ், இதுதான் என்னென்னா நம்ம அக்கஸ்டமாக இருக்கும் லாங் ஸ்டாண்டிங்காக. பட் லாஸ்ட் 10 இயர்ஸாக நம்ம கவர்மெண்ட் சரி இப்போது வி ஆர் இன் அ ரிஃபார்ம் ஓரியன்ட் வேர்ல்ட், ரெகுலேட்டரி கவர்னன்ஸ் மூவ் ஆன் ஆகிறோம். ஸோ அப்போ என்னென்னா நம்ம பிரைம் மினிஸ்டரும் சொன்ன மாதிரி, ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொன்ன மாதிரி வி ஆர் ரன்னிங் அ ரிஃபார்ம் எக்ஸ்பிரஸ்.
அப்போது இந்த ரிஃபார்ம் எக்ஸ்பிரஸில் லாங் டேர்ம் ஒரு விக்சித் பாரத்துக்கான விஷயம் தான் பார்க்கணும் தவிர இப்போது வி ஹவ் அட்டெயின்ட் அ சிச்சுவேஷன் தட் நோ மோர் இது வந்து தேவைப்படாதுன்ற நிலைமைக்கு வந்து என்ன ஆகிட்டோம், வி ஹவ் மூவ் ஆன். ஸோ அப்போது எங்கெல்லாம் பேசிக் நெசசிட்டிஸ் டைப் எங்கெல்லாம் ரிலீஃப் மெஷர்ஸ் தேவையோ அங்கெல்லாம் கொடுத்துருக்கோம். பட் எங்கெல்லாம் அன்னெசரியாக நம்ம பண்ணுறோமோ அதெல்லாம் கட் பண்ணி வி ஹவ் ஓரியன்டட் டுவர்ட்ஸ் ரிஃபார்ம்ஸ். அதுதான் இதுக்கான ஆன்சர்ஸ். மதன் சார் நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணலாம் இல்லை? ஸோ கம்மிங் டு பட்ஜெட், எப்பவுமே வந்து நம்ம மைண்ட் செட் வந்து 50s to 80s வந்து சோசியலிஸ்டிக் டைப் ஆஃப் எக்கனாமி இருந்தனால கவர்மெண்ட் வந்து என்ன கொடுக்கும், நிறையா வந்து என்ன எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். தென் ஆஃப்டர் 90s வந்து எல்பிஜிக்குள்ளே போனனால அது ஒரு டைப் ஆஃப் ரிஃபார்ம்ஸ் வந்து போயிட்டு இருந்தது. 2015க்கு மேலே பார்த்தோம்னா கம்ப்ளீட்லி வந்து இது வந்து விஷன் வச்சு தான் நம்ம வந்து போயிட்டு இருக்கோம். அதாவது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் ஒரு இன்க்ரிமெண்டல் க்ரோத்தை கொண்டு வரும். ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு எவ்வளோ போடணும்னு யாரும் நம்ம பார்க்கறது இல்லை, எனக்கு எவ்வளோ கிடைக்குன்னு தான் பார்க்குறோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்குற கமாடிட்டிக்கு எவ்வளோ ப்ரைஸ் கம்மியாகுது, ஃப்ரிட்ஜுக்கு எவ்வளோ கம்மியாகுது, வாஷிங் மிஷினுக்கு எவ்வளோ கம்மியாகுது. இப்படி தான் இந்தியனோட பட்ஜெட்னு நினைக்கிறோம், கிராசரிஸ் அது கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ்னு நினைக்கிறோம். பட் அது கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மொபிலிட்டி அப்படிங்கிறது பார்க்குறோம். இப்போ வந்து ரயில்வே நெட்வொர்க் வந்து 16 lakh crore அப்படிங்கிறது ஹியூஜ் மணி. கேபெக்ஸில் ஒரு 65% வந்து ரோட் அண்ட் ரயில் அப்படிங்கிறது பார்க்குறது வந்து ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். இதை வந்து நம்ம பாராட்ட தான் செய்யணும். இது என்ன ஆகுதுன்னா ஃபியூச்சரில் வரக்கூடிய ஜென்ரேஷன் வந்து இது பெரிய லெவலில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து பண்ண போகுது. எஸ்பெஷலி ஹை ஸ்பீட் ரயில் காரிடார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து கிட்டத்தட்ட ஈக்குவல் டு யூரோப்பியன் யூனியன், வெஸ்டர்ன் யூஎஸ் மாதிரி வந்து மாற்றக்கூடிய ஒரு இதில் தான் நம்ம நிற்கிறோம். அதனால தான் வந்து இவர் சொன்ன மாதிரி என்னென்ன தெரிலனா, நம்மளுக்கு ஃப்ரீபீஸ் தெரில, நமக்கு ஏதோ ஒரு பெரிய கிளாமரான ஒரு இது வந்து தெரில. அதுதான் இன்றைக்கி வந்து பட்ஜெட்டுங்கிற மைண்ட் செட்டை வந்து எஸ்பெஷலி கேரளா, தமிழ்நாடு இந்த மாதிரி சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் வந்து நம்ம ஏதாவது ஒன்று தேடிட்டு இருக்கிற மாதிரி வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா சோசியலிஸ்டிக் டைப் ஆஃப் தேடும்போது இல்லை ஒன்றும் கிடையாது. பட் இஃப் யூ சி இன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிஃபார்ம்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஸ் ஹைவேல நம்ம பார்க்குற போது நிறைய வந்து நமக்கு வந்து அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட்லி எந்தெந்த ஸ்டேட்ஸ் வந்து இதை சொன்னாங்களோ அவங்களுக்கு தான் பட்ஜெட்டில் நிறைய கொடுத்துருக்காங்க. கேரளாவுக்கு வந்து ஃபினான்ஸ் கமிஷனில் வந்து 400%. இட்ஸ் வெரி பிக் 400% கம்பேர்ட் டு 15 ஃபினான்ஸ் கமிஷனில் வந்து பார்க்கும்போது. பட் அதை பற்றி நம்ம எதுவும் பேசுறது இல்லை. நம்ம என்ன பார்க்குறோம்னா பட்ஜெட்டில் எனக்கு எவ்வளோ வந்துச்சு அப்படிங்கிறதான் வந்து பார்க்குறோம். அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட்லி 2 காரிடார்ஸ், ஹை ஸ்பீட் ரயில் காரிடாரும் சரி, டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார் ப்ளஸ் ரேர் எர்த் காரிடார் எல்லாமே தமிழ்நாடு, கேரளா, சவுதர்ன் இந்தியன் ஸ்டேட்ஸ் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி. சென்னை பெங்களூர், சென்னை ஹைதராபாத், அதில் சென்னை வந்துடுது. இதில் ஹைலி பெனிஃபிட்டட் ஆந்திரா. சென்னை டு பெங்களூரு பெனிஃபிட் ஆகுறாங்க, சென்னை டு ஹைதராபாத் பெனிஃபிட் ஆகுறாங்க, எல்லாத்துலேயும் ஆந்திரா வந்து பெனிஃபிட் ஆகுது. அப்போ ரேர் எர்த் மினரல் காரிடார்னு தமிழ்நாடு கொடுத்தது நல்ல விஷயம் தானே. எஸ் ஆப்வியஸ். ஸோ வந்து உங்களுக்கு கிளஸ்டர்ஸ் வரப்போகுது, உங்களுக்கு வந்து சப்போர்ட் எக்கோ சிஸ்டம் வரப்போகுது. அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கல. கோயம்புத்தூர் கொங்கு ரீஜனுக்கு வந்து சிட்டி எக்கனாமிக் ரீஜன் கொடுத்துருக்கோம். வெரி இம்பார்ட்டன்ட். ஜிடிபியில் கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு ரீஜனுக்கு நீங்கள் வந்து இந்த ட்ரை சிட்டிஸில் வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க. லைக் இந்த வருஷம் எக்கனாமிக் பட்ஜெட்டில் ஒரு முக்கியமான திங்கே இந்த வந்து 7 சிட்டி எக்கனாமிக் ரீஜன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய, நீங்கள் கொஸ்டின் கேட்கலான்னு வச்சுருப்பீங்க, அதுக்கு முன்னாடி நானே வந்துட்டேன். ஸோ இந்த 7 சிட்டி எக்கனாமிக் ரீஜன்ஸுங்கிறது லைக் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸை வந்து நம்ம டெவலப் பண்ணுறோம். ஏன்னா அந்த ஹப் அண்ட் ஸ்போக் மாடல் தான் இங்கே வந்து ஒர்க் அவுட் ஆகுது. பாருங்கள், சூரட் இருக்குது, சூரட் டெவலப் ஆகிறதால அது சுற்றி இருக்கிற இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ், டெக்ஸ்டைல் இதெல்லாமே டெவலப் ஆகுது. வைசாக் அது மூலிமா இருக்கிற ஐடி எனேபிள் சர்வீசஸ், இப்போ மாடர்ன் மெரைன் ப்ளஸ் க்ரீன் எனர்ஜி இது எல்லாமே டெவலப் ஆகுது. வாரணாசி அதே மாதிரி டூரிசம் ஹப், ஹேண்டிகிராஃப்ட்ஸ் இது எல்லாமே டெவலப் ஆகுது. ஆனால் இது போக 2 ட்ரை சிட்டிஸை கண்டுபிடிச்சிருக்காங்க, விச் இஸ் நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் சிட்டிஸாக பார்க்காம இது ஒரு இண்டஸ்ட்ரியல் காரிடாராக தான் பார்க்கணுன்றதுக்காக புவனேஸ்வர், புரி, கட்டக்கா ஒடிஷாலையும், கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூரை தமிழ்நாட்டில் பார்த்துருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூருங்கிறது ஒரு ட்ரை சிட்டிஸ். ஒரு டெக்ஸ்டைல் எடுத்துக்கிட்டாலும் அதோட வெர்டிக்கல் இன்டெகிரேஷனாக இருக்கட்டும், ஹரிசாண்டல் இன்டெகிரேட் பண்ணாலும் எல்லா ப்ராசஸும் இந்த 3 சிட்டிஸ்குள்ளே முடிஞ்சிடுது. ஸோ அப்போ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ் நீங்கள் டெவலப் பண்ணும்போது அது நடுவில் ஒரு ஹப்பாக இருக்கும். சுற்றி இருக்க ஸ்போக்ஸ்ன்ற சின்ன சின்ன சிட்டிஸ் எல்லாம் என்ன ஆகும், இட் வில் பி பெனிஃபிட்டட் அவுட். கொச்சின், பெங்களூர் காரிடார் வரும்போது எஸ்பெஷலி கோயம்புத்தூர் வந்து பெனிஃபிட் ஆகும். கோயம்புத்தூர், பாலக்காடு ஆல்ரெடி ட்வின் இண்டஸ்ட்ரியல் சிட்டிஸ் நம்ம பண்ணி வச்சுருக்கோம், ஸ்மார்ட் சிட்டிஸில் இருந்து இருக்குது. அப்போ இது என்ன ஆகுதுன்னா இது வந்து சிட்டி எக்கனாமிக் ஹப்பாக வந்து மாறப்போகுது. ஸோ சிட்டி இன்ஜின் ஆஃப் த க்ரோத். எஸ், அது வந்து ரிஃபார்ம் எக்ஸ்பிரஸில் வந்து நம்ம பண்ணுறதுல வச்சு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் கொஸ்டின் கேட்கலாம். ஓகே சரி. இப்போ நீங்கள் லாஸ்ட் சொன்ன மாதிரி தான் சதரன் ஸ்டேட் ஜென்ரலி பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் எங்களுக்கு பெருசாக கிடைக்கல அப்படிங்கிற ஒரு வாதம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 10th ஃபினான்ஷியல் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் பிறகு தான் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஆஃப்டர் 14th ஃபினான்ஸ் கமிஷன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இட் டுக் ஆஃப். எஸ், அது ஒரு டேக் ஆஃப் ஆக ஆரம்பிச்சது. ஸோ இருந்தும் கூட 14th ஃபினான்ஸ் ரெக்கமெண்டேஷன்லேயுமே வந்துட்டு ஈவன் அந்த 42% ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாலுமே கூட ஈவன் இன் தி 15th ஃபினான்ஸ் கமிஷன் due to some categories of based on certain criteria southern states still they are getting less than that of the Hindi belt. Yes, அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க.
இப்போ இது சார்ந்து இந்த ஃபினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் ஆல்மோஸ்ட் 16 ஃபினான்ஸ் ரெக்கமெண்டேஷன் பேஸ் பண்ணி தான் பட்ஜெட் அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க. தே ப்ரொபோஸ்ட் த ரிசோர்ஸஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 15க்கும் 14th 15th டிஃப்ரென்ஸ் எடுக்கும்போதே ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் தான். ஆனால் பட் இப்போ 15th ஃபினான்ஸ் கமிஷனுக்கு சதர்ன் இந்தியன் ஸ்டேட்ஸோட ஷேர்ஸ் கம்மியானதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் வந்து 2011 பாப்புலேஷன். ஏன்னா மற்ற ஆஸ்பெக்ட்லலாம் வி ஆர் டூயிங் வெல், பட் 2011 பாப்புலேஷன் எடுக்கும்போது என்ன பிரச்சனையாக இருந்ததுன்னா, சதர்ன் இந்தியன் ஸ்டேட்ஸ் வந்து இந்த பாப்புலேஷன் கண்ட்ரோல் மெஷர்ஸ் 1971 அப்புறம் வி மேட் ஷுர் தட் பாப்புலேஷன் கண்ட்ரோல் மெஷர்ஸ் வந்து பெரிய அளவுக்கு பண்ணியிருந்தாங்க. பட் நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ் எஸ்பெஷலி பீகார், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ் வந்து லைக் அந்த ஆஸ்பெக்ட்ஸில் தேவர் இன் லிட்டில் லெஸ். ஸோ அதனால் என்னென்னா அவங்களுக்கு அந்த ஈக்விட்டி பேசிஸில் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா டு அட்ஜஸ்ட் தெம் அண்ட் அக்கமடேட் தெம், அவங்களுக்கும் வேணுன்ற ஒரு ஆஸ்பெக்டில் என்ன பண்ணிட்டோம்னா வி கேவ் தெம். ஆனால் இப்போ 16 ஃபினான்ஸ் கமிஷனில் அதை போக்குறதுக்காகவே வி ஹேட் மேட் லிட்டில் சேஞ்சஸ். எஸ்பெஷலி நமக்கு தெரியும் பேராமீட்டர்ஸ் அதே தான், பாப்புலேஷன், ஏரியா, இன்கம் டிஸ்டன்ஸ், டேக்ஸ் எஃபர்ட்ஸ், ஃபாரஸ்ட் அண்ட் எக்காலஜி, இதெல்லாம் சேர்த்து கடைசியாக இந்த 16 ஃபினான்ஸ் கமிஷன் சதர்ன் இந்தியன் ஸ்டேட்ஸை எஸ்பெஷலி கேரளா 400% பெனிஃபிட் ஆகிறதுக்கு மாதிரி ரீசன் என்னென்னா இந்த ஸ்டேட் ஜிஎஸ்டிபியோட ஷேர், அதாவது ஸ்டேட் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்டோட ஷேர் வந்து எவ்வளோன்னு பார்க்குறாங்க. அப்போ வந்து உங்களோட ஸ்டேட்ஸ் வந்து மொத்த ஜிடிபிக்கு எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னு பார்க்கும்போது அதுக்கேற்ற மாதிரி ஒரு காம்பனெண்ட் ஆஃப் ஷேரிங்கை நம்ம கொடுக்குறோம். ஸோ அப்போது இது என்ன பண்ணியிருக்குன்னா இது ஒரு காம்ப்ரமைசிங் ப்ரொசீஜராகவும் பார்க்குறோம், ப்ளஸ் அதை வந்து பேலன்ஸ் அவுட் பண்ணுது. ஒரு ஆஸ்பெக்டில் பாப்புலேஷன்ற ஆஸ்பெக்டில் நார்தர்ன் இந்தியன் ஸ்டேட்ஸ் பெனிஃபிட் ஆச்சுன்னா ஜிஎஸ்டிபி ஆஸ்பெக்டில் என்ன பண்ணுறோம், சதர்ன் இந்தியன் ஸ்டேட்ஸ் பெனிஃபிட் ஆகுது. அப்போது திஸ் பிகம்ஸ் வாட் ஒரு பேலன்சிங் ஃபிகராக இருக்குது. ப்ளஸ் அண்ட் இஃப் யூ சீ அட் த பேராமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு என்னது இட்ஸ் அ வெரி ஹெல்த்தி பேராமீட்டர்ஸ் ஆன் விச் திஸ் இஸ் ஹேவ் ஹேப்பன்ட். எஸ், ஹிந்தி ஹாட்லைனில் எதுவும் சேஞ்சஸ் வரலைங்களா? இந்த ஹிந்தி ஹாட்லைன் சேஞ்சை பொறுத்த வரைக்கும் யூபி பீகார், அந்த யூபி பீகாருக்கு ஹையர் கான்ட்ரிபியூஷன் போகும் பிகாஸ் ஆஃப் பாப்புலேஷன் வந்துடுறாங்க, ஏரியா அண்ட் டிஸ்டன்ஸ் வந்து வந்துடுது, இன்கம் டிஸ்டன்ஸ் வந்துடுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபிஸ்கல் ஃபெடரலிசம் அப்படின்னு ஒரு வார்த்தை எடுக்கிறோம். ஸோ கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம்னு எடுக்கிற மாதிரி நம்ம ஃபிஸ்கல் ஃபெடரலிசம் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ், ஜிஎஸ்டி, நீத்தி ஆயோக், ஃபினான்ஸ் கமிஷன், இது மூணுமே இந்தியாவோட ஒரு பெரிய பில்லர் மாதிரி. ஜிஎஸ்டி என்ன பண்ணுதுன்னா டேக்ஸ் கலெக்ஷனை பார்க்குது. ஓகே, ஃபினான்ஸ் கமிஷன் என்ன பண்ணுதுன்னா டேக்ஸ் டெவல்யூஷன் வந்து பார்க்குது. நீத்தி ஆயோக் என்ன பண்ணுதுன்னா எவ்வளோ டெவலப்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணலான்னு சொல்லுது, அது எங்கே பண்ணலான்னு சொல்லுது. இந்த 3 இன்ஸ்டிடியூஷன்ஸும் இன்றைக்கி இந்தியாவோட பெரிய ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் க்ரோத்தை வந்து செட் பண்ணுது. இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி அந்த 16 ஃபினான்ஸ் கமிஷனில் வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா ஜிடிபியோட கான்ட்ரிபியூஷன் வந்து கொண்டு வந்திருக்கோம். அதில் பெனிஃபிட் ஆகிறது தமிழ்நாடு, பிகாஸ் ஆஃப்டர் மகாராஷ்டிரா, கர்நாடகா, குஜராத் இதே ஈக்குவலாக வந்து தமிழ்நாடு இருக்கும். அப்போ வெயிட்டேஜும் அதான் அதிகம், 40% மேலே வந்து ஜிடிபி கான்ட்ரிபியூட் வந்து பண்ணுறாங்க. தென் மற்ற ஃபாரஸ்ட் இருக்குது, தென் ஏரியா இருக்குது, இதெல்லாம் வந்து நம்ம 10% தான் நம்ம கொடுத்துருக்குறோம். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இது ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் மாதிரி ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஃபினான்ஸ் கமிஷன் தே ட்ரைட் தேர் பெஸ்ட். ஏன்னா இந்த கம்பேரிசன் பிகாஸ் ஆஃப் தி ஏரியாவுடைய கிரைட்டீரியா இருக்கு இல்லைங்களா, அது வந்து லெஸ் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம எடுத்து. ஆமாம், அதோட ஏரியாவோட பெர்சன்டேஜ் வந்து குறைச்சிருக்காங்க. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பேரிசன் வருது இல்லை, நார்த் இந்தியாவுக்கு இவ்வளோ கொடுத்தேன், சவுத் இந்தியாவுக்கு இவ்வளோ கொடுத்தேங்கிறத வந்து அவங்க கேர்ஃபுல்லாக வந்து காசியஸாக வந்து அந்த பாப்புலேஷனை வந்து அவங்க கை வச்சிருக்காங்க. அந்த பாப்புலேஷனோட வெயிட்டேஜும் அவங்க மினிமைஸ் பண்ண பார்த்துருக்காங்க. ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் பேசிஸில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒன்று நான் காசு தருவேன், நீங்கள் கொடுத்த காசை நீங்கள் எப்படி ஸ்பெண்ட் பண்ணீங்க, எஃபெக்டிவாக ஸ்பெண்டிங் இருக்கா, நான் உங்களுக்கு நான் தரேன். அப்படி தான் வந்து ஃபினான்ஸ் கமிஷன் வந்து ரீசன்ட் டைம்ஸில் when I studied one of the very important research papers, அது வந்து லைக் பிளானிங் கமிஷன் எரா டைமுக்கு போச்சு. அப்போ பிளானிங் கமிஷனில் என்னென்னா பிளானிங் கமிஷன் வாஸ் தட் டெலிபரேட் அரேஞ்ச்மெண்ட். ஒரு ஸ்டேட்ஸை வந்து போராக வச்சுக்கிறது ஏன் பீகார், யூபி அதெல்லாம் வந்து போராக இருந்துச்சுன்னு ஸ்டடி பண்ணும்போது அது ஒரு பெரிய லேர்னிங்காக இருந்தது. பிளானிங் கமிஷன் மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனோட ப்ரைமரி அஜெண்டாவே நீ போராக இருக்கிறதால ஐ எம் கிவிங் யூ ஃபண்ட்ஸ். அப்போ நீ என்னன்னா ஐ எம் இன்சென்டிவைசிங் ஃபார் யூ டு பி புவர். நீ போராக இருக்கிறதுக்கு நான் இன்சென்டிவைஸ் பண்ணுறேன் பிளானிங் கமிஷன் வரைக்கும். அப்போது இப்படி இருக்கும்போது என்னாச்சுன்னா ஸ்டேட்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணுற ஸ்டேட்ஸுக்கு ஃபண்டிங் வந்து கம்மியாக இருக்குது, பட் இவங்களுக்கு இன்சென்டிவ் போர் அதிகமாக இருக்கிறதால அதுக்கான எக்ஸ்ட்ரா திங்ஸ் பண்ணுச்சு. ஆனால் பட் எஸ்பெஷலி 2016-17 அப்புறம் ஜிஎஸ்டி, நீத்தி ஆயோக், ஃபினான்ஸ் கமிஷனோட 15th ஃபினான்ஸ் கமிஷன், 16th ஃபினான்ஸ் கமிஷன் இதெல்லாம் வந்த உடனே இட் பிகேம் அ ரிவர்ஸ் ஸ்டாண்ட். நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணு ஆர் பெரிஷ், அவ்வளோதான். அந்த பர்ஃபார்ம் ஆர் பெரிஷ்ன்ற பேராமீட்டர்ஸில் போகணும். அண்ட் அது பண்ணும்போது என்னாச்சுன்னா ஸ்டேட்ஸுக்கு நடுவில் காம்படிட்டிவ்னஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. See, once upon a time ஒடிஷா மாதிரி ஸ்டேட் வந்து இட் வாஸ் நாட் அ வெரி பிக் ஃபினான்ஷியலி ப்ரூடன்ட் ஸ்டேட்டாக இல்லை. ஆனால் இந்த லாஸ்ட் 10 yearsல நம்ம பார்க்கும்போது இந்த ஃபிஸ்கல் ஃபெடரலிசம் எல்லாம் நம்ம எடுத்து போகும்போது என்ன தெரிஞ்சதுன்னா இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் இயர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அது நீத்தி ஆயோக் ஒரு பிரைமரிலி ஒரு இண்டெக்ஸ் விட்டுருந்தாங்க, அது பேர் ஃபிஸ்கல் ஹெல்த் இண்டெக்ஸ் 2025. அதுவே இந்தியாவிலேயே ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஃபிஸ்கலி ப்ரூடன்ட் ஸ்டேட் வந்து ஒடிஷா.
அப்படி நம்ம ஒரு பேராமீட்டர் யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம். நம்ம நினைச்சிருப்போம் சதர்ன் இந்தியன் ஸ்டேட்ஸ், ஆனால் சதர்ன் இந்தியன் ஸ்டேட்ஸ் வேர் நாட் குட் இன் ஃபிஸ்கல் ப்ரூடன்ஸ். டெப்ட் அதிகமாக இருக்கு, டெப்ட் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும், பிகாஸ் ஆஃப் ஃப்ரீபீஸ் அந்த மாதிரி வந்து கொடுக்கும்போது என்னன்னா டெப்ட் அதிகமாக இருக்கு. அண்ட் ஒன் ஃபைனல் திங், இது வந்து நம்ம என்ன ஃபர்ஸ்ட் யோசிக்கணும்னா, ஆஸ் யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்டாக இருந்தாலும் நார்மல் காமன் சிட்டிசனாக இருந்தாலும், இது இந்தியான்றது இட் இஸ் நாட் சம்திங் டிஃப்ரெண்ட் நேஷன்ஸ் கிடையாது. வி ஆர் ஆல் ஒன் காமன் ஒன் அண்ட் காமன். அந்த ஃப்ரெட்டர்னிட்டியை தான் நம்ம கான்ஸ்டியூஷன் சொல்லுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். இப்போ தமிழ்நாடு மாதிரி ஒரு ஸ்டேட் இருக்குது. தமிழ்நாடுல அவுட் ஆஃப் த டோட்டல் ஜிஎஸ்டிபி ஒரு 8 டிஸ்ட்ரிக்ட் தான் வந்து நியர்லி 60-70% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. அதில் பாதி ஸ்டேட்ஸ் வந்து வெஸ்டர்ன் சைடில் இருக்குது. அப்போ ஈஸ்டர்னும் சதர்ன் ஸ்டேட்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறதுன்றதுக்காக நம்ம அவங்களுக்கு ஏன் கொடுப்போம்னு கேட்போமா? தமிழ்நாடு பட்ஜெட்டில் கேட்க முடியாதுல்ல. ஸோ அது அன்னிவனாக இருக்குது, அது கொடுக்குறது வந்து அன்னிவனாக இருக்குது. அதுக்காக வெஸ்டர்ன் தமிழ்நாடுக்கு வந்து நீங்கள் வந்து அதிகமாக கொடுக்கணும்னு யாரும் கேட்குறது இல்லை. அப்போது அதே பேராமீட்டர் தான் நீங்கள் இங்கேயும் ஃபிட் பண்ணுங்கள். வி ஆர் ஒன் இந்தியா, அந்த ஒன் இந்தியாக்காக வி ஆர் மேக்கிங் திஸ் பட்ஜெட். நம்ம எல்லாரும் டெவலப் ஆகிறோம். அதான் நம்ம கவர்மெண்டே சொல்லுது, சப்கா சாத் சப்கா விகாஸ் சப்கா விஸ்வாஸ். அதுதான் சொல்கிறாங்க. சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரன்ட்ஸ் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், நம்ம பொலிட்டிக்கலி போகக்கூடிய எந்த கமாண்டையும் நம்ம பார்க்காம நம்ம நியூட்ரலாக பார்க்கணும் அப்படின்னா அப்படி தான் பார்க்க முடியும். ஸோ அதுக்காக யூபி பீகாரை வந்து நம்ம வந்து விட முடியாதுல்ல. ஸோ அது அப்படியே இருக்கணுங்கிற மைண்ட் செட் வந்து ஒரு சவுத் இந்தியன்ஸ்க்கு கொடுத்துட்றாங்க. வழி இல்லை. இப்போ வந்துட்டு ஈவன் சிவில் சர்வீஸ் ரூல்ஸும் மாற்றிருக்கிறாங்க. கேடர் அலோகேஷன் அப்படிதான் பண்ணிருக்காங்க. ராஜஸ்தான், குஜராத், தமிழ்நாடு வந்து ஒரு செட்டப் போட்டு, தமிழ்நாடு திரிபுரா கூட நீங்கள் தமிழ்நாடு கேள்னா கேரளா ஆந்திரா போக முடியாது. ஸோ நான் வந்து எங்கே வேணா ஒர்க் பண்ணும். பஞ்சாப் வந்து தமிழ்நாடோட கேட்டகரி பாலிசியில் இருக்குது. ஏன் திரிபுரா வெரி இம்பார்ட்டன்ட். தமிழ்நாடு அண்ட் பஞ்சாப்லாம் ஒரே மாதிரி சுச்சுவேஷன் ஃபாலோ பண்ணுது. பிகாஸ் ஆஃப் அந்த செப்பரேட்டிசம் டெண்டன்சி, இல்லை வந்து அந்த ட்ரக்கு கல்ச்சர், இதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப சேலஞ்சாக வந்து யூத் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. அப்போ இது வந்து அவர் சார் சொல்கிற மாதிரி வந்து நேஷனல் இன்டிகிரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, யூபி பீகார் டெவலப் ஆச்சுன்னா இந்தியா வந்து இன்னும் டபுள் டேர்மில் டெவலப் ஆகும். தேர் இன்ஜின்ஸ், அதோட பொட்டன்ஷியல் வந்து நம்ம யூஸ் பண்ணல. பீகாரோட யூபியோட பாப்புலேஷன் ஸ்கில்ட் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா எல்லாரும் பீகாரை பற்றி லைக் பேசும்போது வி ஹாவ் அ வெரி டிஃப்ரெண்ட் ஐடியா. பீகார் வாஸ் த ஒன் இந்தியாவோட ஐடென்டிட்டியை கொடுத்தது. உங்களுக்கு தெரியும், ஃப்ரம் மகதாலேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா ஆஸ் எ ஹிஸ்டாரியன் உங்களுக்கு தெரியும். ஸோ மகதாலேருந்து எடுத்திங்கன்னா பீகார் வாஸ் ஒன் சச் ஹப். ஆனால் என்னது கண்டினியூஸ் எக்ஸ்ப்ளாய்டேஷன், கொலோனியலிசம், பிரிட்டிஷோட இம்பீரியலிசம், இதெல்லாம் இதான் அந்த ஸ்டேட்ஸ் அப்படி இருக்குது. அப்போ நம்ம அதுக்கு நம்மளோட பிரதர்ஸாக இருக்கிறவங்கள கொண்டு வர்றதுக்கான மெக்கானிசம்ஸ் கொடுத்து தான் ஆகணும். சொல்லணும். ஸோ எனக்கு நம்ம ஒரு வீட்டில் தான் உங்கள் அண்ணனுக்கு கம்மியாக கொடுத்து தம்பிக்கு அதிகமாக கொடுத்து என் தம்பி கொடுத்ததான் நினச்சி நம்ம சந்தோஷம் தான் பண்ண தவிர ஏன் கொடுத்தேன்னு சண்டை போடுறது. இந்தியன் காரிடார் அப்படிங்கிறது ஒரு 75 இயர்ஸ் கழிச்சு தான் நம்ம அது பண்ணுறோங்கன்னா நினச்சி பாருங்கள். 75 இயர்ஸ் அது கண்டுக்கவே இல்லை. எஸ், பீகார், ஜார்க்கண்ட், ஒடிசா, ஆந்திர பிரதேஷ் இதை ஈஸ்ட் இந்தியன் காரிடார்னு பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. They provided the resources so far. பட் இப்போ தான் நம்ம டெவலப் பண்ணுறோம். இப்போ வந்து நீங்கள் புல்லட் ட்ரெயின் வந்து நம்ம ஏன் அகமதாபாத் மும்பைக்கு மட்டும் விடணும்? பீகாருக்கும் போகலாமே. வாரணாசி டு சிலிகுரி வரைக்கும் இப்போ அனௌன்ஸ் பண்ணி க்ரோத் காரிடாராக மாறப்போகுது. எக்ஸ்பிரஸ் ஹைவே வந்து ஆட்டோமேட்டிக் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸாக வரப்போகுது. ஸோ ஆஸ் வி டிஸ்கஸ்ட் இன் எக்கனாமிக் சர்வே, லெகசி கிளஸ்டர்ஸ்னு ஒன்று பார்த்தோம்ல. பீகார் எலெக்ஷன் வரும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, பீகாரில் இண்டஸ்ட்ரியில் இருந்த நிறைய சிட்டிஸ் வந்து காணாமல் போயிருக்கு. எஸ், ஆப்வியஸ் டெவாஸ்டேட், அந்த சிட்டி காணாமல் போயிருக்கு. அதை ரீவாம் பண்ணுறதுக்கான எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஒன்ஸ் அப்பான் அ டைம் ஆக்சுவலி நம்ம வந்து லைக் ரீசெண்டாக லைக் தேர் வாஸ் அ ஸ்டடி. அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இன்டெகிரேட்டட் பீகாராக இருக்கும்போது, பீகார் ஜார்க்கண்ட் எல்லாம் சேர்ந்து இருக்கும்போது, தட் டைம் உங்களுக்கு தெரியணும், ஒரு தேர் வாஸ் அ பாலிசி கால்ட் அஸ் ஃப்ரைட் ஈக்குவலைசேஷன் பாலிசி. தமிழ்நாடு மாதிரி ஸ்டேட்ஸ் எல்லாம் பெரிய அளவுக்கு ரிசோர்ஸை எடுத்து பெனிஃபிட் ஆனதே அந்த ஃப்ரைட் ஈக்குவலைசேஷன் பாலிசி வச்சு. சார், இவங்களுக்கு கோல் வந்து அங்கேருந்து கொடுக்குன்னு வச்சுங்களேன், இங்கே இண்டஸ்ட்ரியலைசேஷன் நடக்குது. So we want coal for steel company, iron company, நிறைய கம்பெனி தேவைப்படுது. பட் they were exploited and we were developed. ஆனால் இப்போ என்ன பண்ணுறோம், அவனுக்கு கொடுக்க நம்ம என்ன ப்ரொஜெக்ட் பண்ணுறோன்னா, நம்மக்கிட்ட எல்லா ரிசோர்ஸ் இருந்த மாதிரியும், நம்மக்கிட்ட இன்டெலெக்சுவலிட்டி இருந்த மாதிரியும், நம்மக்கிட்ட எல்லா ஸ்கில் இருந்த மாதிரியும் நம்ம டெவலப் பண்ண மாதிரி சொல்கிறோம். அதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி. பீகாரிஸ்க்கு வந்து இப்போ ஐடி ஸ்கில்டு ஃபோர்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னா தே கேன் கிரியேட் டீப் சீக் மாதிரி போயிருப்பான். எஸ், சாட் ஜிபிடி தாண்டி போயிருப்பான். நம்ம என்ன பண்ணியிருந்துருக்கோம்னா, நம்ம அடாப்டேஷன் மட்டும்தான். நமக்கு ஒர்க் கொடுக்குறோம், நம்ம அதை பண்ணுறோம். அதில் வந்து நம்ம வெல்த்தி கிரியேட்டர்ஸ் இருக்குது, பட் இன்னோவேஷன் இல்லை. ஸோ அந்த நேஷனல் இன்டெகிரிட்டிங்கிறது சம்திங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை வந்து நம்ம வந்து சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரன்ட்ஸ்கிட்டையும் சரி, காமன் பீப்புள்கிட்ட இன்கல்கேட் பண்ணணும். அது வந்து இட்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் டியூட்டியாக நான் பார்க்குறேன். எஸ், ஸோ யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ட்ஸ் வந்து கவனிக்க வேண்டிய ஒரு இன்ஸ்டியூஷன் வந்து ஃபினான்ஸ் கமிஷன் சார். பிகாஸ் ஆஃப்டர் 2026 அப்புறம் அந்த 5 இயர்ஸ் வந்து அந்த 16 ஃபினான்ஸ் கமிஷன் தான் இது பண்ண போகுது. ஸோ ஃபார் ஆஸ்பிரன்ட்ஸ் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, 15 ஃபினான்ஸ் கமிஷன் இந்த 5 இயர்ஸில் ஒரு 3 இயர்ஸில் கொஷின் வந்திருக்கு. அந்த பேராமீட்டர்ஸ் வச்சு கொஷின் வந்துருக்குது. தென் ஃபிஸ்கல் டெஃபிசிட் வந்து கொஷின் வந்துருக்குது. அந்த சாவரின் டெப்ட்டை வச்சு கொஷின் வந்துருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் கொஷின் கேட்குறாங்க. ஸோ இந்த இன்ஸ்டியூஷனை கவனிச்சா தான் இந்தியாவோட பொலிட்டிக்கல் எக்கனாமி நீங்கள் அப்சர்வ் பண்ண முடியும். பிகாஸ் பொலிட்டிக்கல் எக்கனாமி என்னென்னா ஜிஎஸ்டியும் நீத்தி ஆயோக்கும் ஃபினான்ஸ் கமிஷன் தான். அது 3 இன்ஸ்டியூஷன் நீங்கள் கவனிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் இந்தியாவோட சிஸ்டம், இந்தியாவோட அந்த எக்கனாமி எல்லாமே உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். செக்டர்ஸ்லாம் வெல் செட்.
for a detailed discussion. Okay, then with respect to fiscal discipline, sir. நார்மலி பார்த்தீங்கன்னா டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ அப்படிங்கிறது வந்து ரொம்ப குரூஷியலான ஒன்று. எஸ், அதை வச்சு தான் வந்துட்டு ஈவன் இன்வெஸ்டர்ஸும் சரி, ஈவன் நம்ம வெளியில் பாரோ பண்ணுறப்போ வெதர் இட் இஸ் ஃபீஸபிளான டேர்ம்ஸில் நம்ம எடுத்துக்க முடியும். இப்போ அந்த டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ அப்படின்ற டார்கெட் பார்த்தீங்கன்னா எல்லா எக்கனாமிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா 50% வைக்க சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம டார்கெட் வச்சுருக்கோம் அரௌண்ட் 55% டார்கெட் வச்சுருக்கோம். அதை பற்றி உங்களோட இன்புட்ஸ் கொடுங்க. ஸோ ஆமாம் சார், லைக் திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டண்ட். நமக்கு தெரியும், ஆஸ்பிரன்ஸுக்கு தெரியும், அண்ட் ஆல் த பீப்புள் ஹூ ஆர் க்ளோஸ்லி மானிட்டரிங் திஸ் பட்ஜெட் தெரியும், தேர் ஆர் வேரியஸ் டெஃபிசிட்ஸ். ஏன்னா வென் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஆர் அவுட்லேயிங் ரெசிப்ட்ஸ்னால் நமக்கு ஆப்வியஸ் டெஃபிசிட் வரும்ன்றது தெரியும். அப்போ அந்த மாதிரி டெஃபிசிட்டில் பல டெஃபிசிட்ஸ் இருக்குது. அதில் ஒன்று ரெவென்யூ டெஃபிசிட், அதில் எஃபெக்டிவ் ரெவென்யூ டெஃபிசிட்னு ஒன்று இருக்குது. அப்புறம் ஃபிஸ்கல் டெஃபிசிட், அதாவது உங்களோட டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் மார்க்கெட் பாரிங்ஸை மட்டும் மைனஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கிடைக்கிற அந்த விஷயம் தான் உங்களுக்கு கிடைக்கிற ஃபிஸ்கல் டெஃபிசிட்ஸ். அது போக உங்களுக்கு இருக்கிறது மானிட்டரி டெஃபிசிட் இருக்குது. இந்த மாதிரி பல டெஃபிசிட்ஸ் இருக்குது. இல்லை இப்போ மொத்தமாக இந்த எல்லா டெஃபிசிட்ஸும் சேரும்போது தான் உங்களுக்கு டெட், கடன் சேருது. அப்போ அந்த ரேஷியோ எடுக்கிறோம், டெட் டு ஜிடிபி ரேஷியோன்ற ஒரு ரேஷியோ எடுக்கிறோம். அப்போ வாட் இஸ் த டோட்டல் பர்சன்டேஜ் ஆஃப் டெட் இன் யோர் ஜிடிபி? அப்போ எடுக்கும்போது இதுக்கு வந்து முன்னாடி இட் வாஸ் ஹை, பட் என்னன்னா நம்ம 2003-04 இந்த ஃபிஸ்கல் டிசிப்ளினை கொண்டு வரணுன்றதுக்காக எஃப்ஆர்பிஎம் ஆக்டை நம்ம கொண்டு வந்தோம். அப்போ எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் பல விஷயம் சொல்லுது. எஃப்ஆர்பிஎம் ஆக்டுக்கு அடுத்து வந்து அதோட ரிவ்யூ கமிட்டின்னு சொல்லக்கூடிய என்கேசிங் கமிட்டியும் இதை வந்து ரிஃபார்ம் பண்ணுது. எஸ்பெஷலி என்கேசிங் கமிட்டி கிளியராக சொல்லுது என்னன்னா, கவர்மெண்ட் அதோட ஃபிஸ்கல் டெஃபிசிட்டை குறைக்கணுன்ற ஒரு இன்டென்ஷன் மட்டுமே இல்லாமல் டெட் டு ஜிடிபி ரேஷியோ குறைக்கணும். ஏன்னா நீங்கள் ஃபிஸ்கல் டெஃபிசிட்டை இயர் ஆன் இயர் குறைக்கிறேன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி, ஃபார் எக்ஸாம்பிள் போன வருஷம் ஃபிஸ்கல் டெஃபிசிட் 4.5%, இந்த வருஷம் 4.4%, அடுத்த வருஷம் 4.3% நீங்கள் வச்சிங்கன்னா 1% குறையுதுன்னு நீங்கள் சந்தோஷப்படுற இடத்துல 4.4% டெட்டு சேருது. கரெக்ட்? அப்போது இது ஒரு பெரிய ப்ராப்ளம். அப்போ உங்கள் மொத்த டெட் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. நீங்கள் ஃபிஸ்கல் டெஃபிசிட்டை ஒரு பேராமீட்டராக வச்சு ஒர்க் பண்ணும்போது. ஸோ அதனால தான் லாஸ்ட் பட்ஜெட்டில் டெட் டு ஜிடிபி ஃப்ரேம்ஒர்க் ஸ்டேட்மெண்ட்னு ஒன்று விட்டு, அந்த ஃப்ரேம்ஒர்க் ஸ்டேட்மெண்ட்டில் டெட் ஃப்ரேம்ஒர்க் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொன்னாங்கன்னா, நம்ம இது வந்து ஒரு மேரத்தான் ரன் பண்ணுற மாதிரி 2 விஷயம் பண்ணும். மேரத்தான் வேறு, ஒரு ஷார்ட் 100 மீட்டர் ஸ்ப்ரிண்ட் வேறு. இது ரெண்டுத்தையும் பேரலாக ரன் பண்ண சொல்கிறாங்க. ஒரு சைடில் டெட் டு ஜிடிபி ரேஷியோ குறைங்க. இப்போ 55.6% இந்த வருஷத்துக்கு இருக்குது. அது 2031 மீடியம் டேர்ம், இந்த அடுத்த 5 வருஷத்தோட டார்கெட்டாக வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா 49%, 50% ப்ளஸ் ஆர் மைனஸ் 1%ன்றாங்க. அப்போ 49 to 51 மெயின்டைன் பண்ணிங்கன்னா இட் இஸ் சக்ஸஸ். அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபிஸ்கல் டெஃபிசிட்ஸை குறைங்க இந்த ஷார்ட் டேர்ம். அது வந்து ஒரு ஸ்ப்ரிண்ட் மாதிரி ஓடுங்க. அப்போ இந்த மாதிரி 2 ப்ராசஸையும் நீங்கள் சைமல்டேனியஸாக பண்ணும்போது உங்களோட ஓவரால் டெட்டும் குறையும், ஃபிஸ்கல் டெஃபிசிட்டும் குறையும். ஸோ இந்த ஆஸ்பெக்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா, இது வந்து லாஸ்ட் இயர் பட்ஜெட்லேயே ஒரு ஒன் ஆஃப் த வெரி பிக் சீக்வென்ஷியலாக வந்திருந்தது. பட் அது இந்த வருஷம் என்னது, வி கேவ் இட் அ ஷேப். அதுக்கு ப்ரைமர்லி நீங்கள் என்ன பண்ணணும், நான் டேக்ஸ் ரெசிப்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்னா டேக்ஸ் ரெசிப்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணால் பீப்புள் பர்டன் ஆகும். அப்போ நீங்கள் என்னது ஆல்டர்னேட்டிவ் நான் டேக்ஸ் ரெசிப்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறீங்க. ப்ளஸ் வேரியஸ் அதர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மூலிமா உங்களோட ரெசிப்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ண இந்த ஆஸ்பெக்ட்ஸை நாங்கள் குறையும். அட் த சேம் டைம் ரீபேமெண்ட் ஆஃப் லோன்ஸையும் நீங்கள் என்ன பண்ணீங்க பண்ணும்போது அந்த டெட் சர்வீசிங்கும் ப்ராப்பராக நடக்கும். ஸோ இதுதான் இதை வந்து நம்ம இன்னும் எலாபரேட்டாக பேசணுமா சார்? என்கேசிங் சொல்லக்கூடிய 15 ஃபினான்ஸ் கமிஷனோட சேர்மன் ஃபிஸ்கல் கிரெடிபிலிட்டி அண்ட் ஃபிஸ்கல் டிசிப்ளின் ஒரு கண்ட்ரியை வாட்ச் பண்ணும்போது இதுதான் வாட்ச் பண்ணுவாங்க. நம்மளோட நாமினல் ஜிடிபியோட வேல்யூ வந்து 353 லட்சம் கோடி. நம்மளோட டோட்டல் ரெசிப்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 34 lakh crore. நம்மளோட எக்ஸ்பெண்டிச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 54 lakh crore. பர்சன்டேஜ் ஆஃப் ஜிடிபியில் தான் நம்ம ஃபிஸ்கல் டெஃபிசிட் எடுக்கிறோம். ஸோ எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா 2008-09 3% ஆஃப் ஜிடிபி கொண்டு வந்துருக்குன்னு சொல்லி டார்கெட் பண்ணுது. பட் வி மிஸ்ட் தட் டார்கெட் பிகாஸ் ஆஃப் குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ்னால போயிடுச்சு. அதே டார்கெட்டை 2019 3.6 3.4 வந்துட்டோம். கோவிட் வந்துருச்சு. இப்போ கோவிட் வந்தோன்னா 9.2 போயிடுச்சு. 2021 ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து பாஸ் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்கன்னா 9.2% ஆஃப் ஃபிஸ்கல் டெஃபிசிட், அதை நான் 4.4 கொண்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் செட் பண்ணுறாங்க. அது இப்போ நடத்திட்டாங்க, அச்சீவ் பண்ணிட்டாங்க. 4.4 வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டார்கெட்டே வந்து எவ்வளோ சீக்கிரமாக 2030 3% வந்து கொண்டு வரப்போம். அதுலேயும் நீங்கள் சொன்னால் அந்த டெப்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதை 55% 50% கொண்டு வந்தால் தான் அந்த ஃபிஸ்கல் கிரெடிபிலிட்டி ஒரு கண்ட்ரி மேலே இருக்கும். தட் இஸ் கால்ட் மேக்ரோ எக்கனாமிக் ஃபண்டமெண்டல்ஸ். ஏன்னா நமக்கு ஒன் ஆஃப் த வெரி பிக் திங் என்னன்னா, நம்மளோட டெட் எவ்வளோ இருக்குது, பர்சன்டேஜ் ஆஃப் டெட் டு ஜிடிபி ரேஷியோ வச்சு தான் உங்களோட சாவரன் கிரெடிட் ரேட்டிங் வந்து டிசைட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்என்பியாக இருக்கட்டும், மூடிஸாக இருக்கட்டும், ஃபிட்சாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவங்களோட கிரெடிட் ரேட்டிங் ஃப்ரேம் ஒர்க்கில் ஃபர்ஸ்ட் பேராமீட்டராக என்ன இருக்கிறாங்க, டெட் டு ஜிடிபி ரேஷியோ, டோட்டல் டெட் ஆஃப் த கவர்மெண்ட்.
16th ஃபினான்ஸ் கமிஷன் வந்து சொன்ன ஒரு பெரிய அலர்ட் என்னன்னா, ஸ்டேட் வந்து ஃப்ரீபீஸ் கொடுக்கறனால ஸ்டேட்டோட டெப்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இன் சாவரின் டெப்ட் இந்த இன்டர்னல் அந்த ஸ்டேட்டோட டெப்ட்டும் எடுக்கணும், சென்ட்ரல் டெப்ட்டும் எடுக்கணும். ரெண்டையும் சேர்ந்து தான் நம்ம வந்து சம் டார்கெட் வச்சுருக்கோம். ஆனால் இதில் என்னன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட ஃபிஸ்கல் டிசிப்ளின் ஃபாலோ பண்ணுறாங்க, பட் ஸ்டேட்ஸ் ஃபாலோ பண்ணது. மொத்தமாகவே 60% தான் இருக்கணும் சார். மொத்தம் உங்களோட என்டையர் டெட் 60%, 40% ஃபார் ஸ்டேட்ஸ் அண்ட் 20% ஃபார் ஸ்டேட்ஸ் அண்ட் 40 ஃபார் சென்டர். ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் அட்லீஸ்ட் 40லேருந்து 55 ஒரு 15% இருக்குது. ஆனால் ஸ்டேட் கியூமுலேட்டிவ் பார்க்கும்போது 30 தாண்டிடுது. அப்போ இதுதான் என்னென்னா ஒரு ஒன் ஆஃப் த வெரி பிக்கெஸ்ட் பெஞ்ச் மார்க்ஸாக நம்ம வைக்கணும். அண்ட் இதை நீங்கள் அச்சீவ் பண்ணணுன்னா பட்ஜெட்டே சொல்லுது தட் யூ ஹாவ் டு அட்டைன் தட் 10% நாமினல் க்ரோத் வந்து எவ்ரி இயர் அட்டைன் பண்ணால் மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும். அந்த 50%க்கு டெட் குறையும். எக்ஸிட் கிளாஸ்னு எக்ஸிட் கிளாஸ்னு ஒன்று வச்சுருக்காங்க. எஸ், இந்த ஃபினான்ஸ் கமிஷன் சொன்னது, நீங்கள் கொடுக்குறீங்களா அந்த 2500 rupees 2000 rupees, அது எப்போ நீங்கள் எக்ஸிட் பண்ண போகிறீங்க, அது எப்போ விட போகிறீங்கன்னு எனக்கு ஒரு டேட்டா கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஏன்னா அது வந்து கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்லேயே அவ்வளோ காசை நீங்கள் வந்து பண்ணும்போது உங்களுக்கு தேவையில்லாத செலவு வந்து ஆகுது. எஸ், ஓகே, வெல் செட். ஸோ நெக்ஸ்ட் சார், வித் ரெஸ்பெக்ட் டு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். நவ் வித் ரெஸ்பெக்ட் டு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் சார், அஸ் வி ஆல் நோ, ஒரு க்ரோவிங் எக்கனாமிக்கு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. டில் 2019 வரைக்கும் பார்த்தீங்கன்னா வி நாட் பீன் இன்வெஸ்டட் 3 lakh crore ஃபார் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அடுத்து கிராஜுவலாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு ட்ரெஜெக்டரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஜாஸ்தி பண்ணிகிட்டே போனோம். லாஸ்ட் இயர் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 10 lakh crore வரைக்கும் வந்தோம். அந்த ட்ரெஜெக்டரி பாத் வித் ரெஸ்பெக்ட் டு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தான் ஃபாலோ பண்ணியிருந்துருக்காங்களா? மோரோவர் அந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது வந்துட்டு எந்த செக்டாருக்கு அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்துருக்காங்க? ஸோ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை பொறுத்த வரைக்கும் சார், ஒரு ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறத வந்து நம்ம நிறைய வந்து பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் சப்சிடிஸ், இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ், சேலரிஸ், இதில் தான் நம்மளுக்கு நிறைய பட்ஜெட்டில் வந்து செலவாகும். கேபெக்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணோம்னா, கேபெக்ஸ் தான் டெவலப்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம சொல்கிறது. ஸோ அது போக அன்ஃபோர்சின் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்கிறது டிஃபென்ஸ் இதெல்லாம் போயிடுது. கேபெக்ஸில் நம்ம இந்த வருஷம் ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட் வந்து 12 lakh crore கிட்ட வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இது பெரிய சக்ஸஸ். ஏன்னா நீங்கள் வித்தின் ஒரு 5 to 6 yearsல இந்தியா ஒரு எக்கனாமி ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தால் தான் நீங்கள் ஸ்பெண்டே பண்ணுவீங்க. அதில் 65% வந்து ரோடு, தென் ரயில்வேஸ், தேர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அதர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வந்து நம்ம பண்ணியிருக்கோம். அதில் ரொம்ப பர்டிகுலராக சொல்லணுன்னா, இந்தியா மாதிரி கண்ட்ரிக்கு வந்து உங்களுக்கு கோல்டன் கோஆர்டினேட்டல் ஹைவே வரும்போது என்ன சேலஞ்சஸ் இருந்தது அப்படின்னா, என்கேசிங் அவர் புக்கில் சொல்கிறாரு, நான் இதை பண்ணும்போது பிரைம் மினிஸ்டர்கிட்ட கொண்டு போய் இந்த ப்ரொப்போசலை கொடுக்கும்போது இந்தியா மாதிரி கண்ட்ரியில் இதை பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. பட் வி ட்ரைட் அவர் பெஸ்ட். இன்றைக்கி அதுதான் இன்றைக்கி என்ன இருக்குது, 25 வருஷத்தில் we are planning to give more industrial corridors, high speed rail corridors, high speed road corridorsலாம் பண்ண போகிறோம். அது நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறதுனால என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸும் வரப்போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் டெல்லி மும்பை இண்டஸ்ட்ரியல் காரிடார், அதே மாதிரி கங்கா எக்ஸ்பிரஸ் ஹைவே, இதே மாதிரி யமுனா எக்ஸ்பிரஸ் ஹைவே. இதெல்லாம் என்ன நடக்குதுன்னா இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸை வந்து கிரியேட் பண்ணுது. ஸோ ரோடில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுங்கிறது அது அன்னெசரி எக்ஸ்பெண்டிச்சர் கிடையாது. ரயில்வேஸில் பண்ணுறது அன்னெசரி எக்ஸ்பெண்டிச்சர் கிடையாது. அப்போ கேபெக்ஸில் வந்து இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரிமெண்டலாக இந்த 6 yearsல போனது வந்து ஒரு பெரிய ஒரு இதாக வந்து நம்ம பார்க்குறோம். அண்ட் ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் சேயிங்ஸ் அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, லைக் இந்த வருஷம் பட்ஜெட்டும் அனலைஸ் பண்ணுது தட் ஃபார் எவ்ரி 1 rupee யூ ஸ்பெண்ட் ஆன் கேபெக்ஸ், அது உங்கள் ஜிடிபியில் 2.5 to 3.5 rupees ஆட் பண்ணுதுன்றாங்க. அப்போ அந்த மல்டிப்ளையர் எஃபெக்ட் அங்கே தெரியுது. ஸோ அதனால தான் கவர்மெண்ட் டுக் அ வெரி ப்ராட் ஸ்டெப் அண்ட் வெரி போல்ட் ஸ்டெப். என்ன பண்ணாங்கன்னா, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை 3 lakh crores நியர்லி லாஸ்ட் இயர் 11.11 lakh crores, இந்த வருஷம் 12.22 lakh crores. அப்போ அந்த எவ்ரி இயர் 10% கேபெக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, இட் இஸ் எ வெரி குட் சைன் தட் என்னது உங்களுக்கு இட் இஸ் கிவிங் ரிட்டர்ன்ஸ். அது இல்லாமல் பண்ணுறதுக்கு வந்து தெர் இஸ் நோ நீட் இன் தட் இஸ். அந்த அதே மாதிரி இந்தியா மாதிரி ஒரு எக்கனாமிக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் சம்திங் வெரி க்ரூஷியல். அதனால தான் நம்ம இந்த வருஷம் லே டவுன் பண்ணியிருக்கிற அந்த 7 ஹை ஸ்பீட் ரயில் காரிடார்ஸாக இருக்கட்டும், சிட்டி எக்கனாமிக் ரீஜன், 7 சிட்டி எக்கனாமிக் ரீஜன்ஸ், ரேர் எர்த் காரிடார்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம நியூக்ளியர் பவரை ஹார்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸோ இந்த நியூக்ளியர் பவரை பற்றி பேசுவோம். ஸோ இந்தியாவில் நியூக்ளியர் எனர்ஜி வந்து ஒரு பெரிய இம்பார்ட்டண்டான திங். எஸ்பெஷலி இந்த வருஷம் சாந்தி பில் வந்துருந்துச்சு 2025. அதான் சஸ்டைனபிள் ஹார்னஸிங் ஆஃப் நியூக்ளியர் எனர்ஜி ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. ஸோ அது வந்தபோது நம்ம ப்ரைவேட் செக்டாரை இன்சென்டிவைஸ் பண்ணணும்னா அதுக்கேற்ற ஆஸ்பெக்ட்ஸை வந்து நம்ம கவர் பண்ணணும். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், இந்த நியூக்ளியர் எனர்ஜி செக்டாருக்கும் ஒரு பூஸ்ட் கொடுக்கணுன்றதுக்காக 2 காம்பனெண்ட்டில் 2 விஷயம் பண்ணுறோம். ஒன்று, நியூக்ளியர் அண்ட் நியூக்ளியர் ரிலேட்டட் திங்ஸுக்கான பேசிக் கஸ்டம் டியூட்டி வந்து ஸ்கிராப் பண்ணுறோம். நியர்லி 2.5%, 7.5% இருந்த, பிகாஸ் 8.8 gigawatt தான் நம்மளோட எனர்ஜி மிக்ஸில் இப்போ நியூக்ளியர் எனர்ஜி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வி டார்கெட்டிங் ஃபார் 100 gigawatt in 2047. அப்போ இந்த ரிஃபார்ம் பண்ணால் தான் நீங்கள் பண்ண முடியும். இட் இஸ் 10 times. அப்போ வந்து அப்படி பண்ணும்போது இப்போ என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு மோனோசைட் சாண்ட் இருக்குது, பீச் சாண்ட்.
அந்த மோனசைட் சாண்ட்லேருந்து உங்களுக்கு வேரியஸ் ரேர் எர்த் மினரல்ஸ் எடுக்க முடியும், இன்க்ளூடிங் தோரியம், யுரேனியம் எல்லாம் எடுக்க முடியும். அப்போது அதுக்கான இப்போ வந்து பேசிக் கஸ்டம் டியூட்டி வந்து 2.5% இருக்குது. அதை நம்ம ரெடியூஸ் பண்ணுறோம். ப்ளஸ் லைட் வாட்டர் ரியாக்டர்ஸுக்கு மத்திய இருக்கிற அந்த கூலண்ட் ராட்ஸ், கண்ட்ரோல் ராட்ஸ், வேஃபர்ஸ், அந்த டர்பைன்ஸ், இந்த மாதிரி எல்லா காம்பனண்ட்டையும் என்ன பண்ணியிருக்கோம்னா 7.5% பக்கத்தில் பேசிக் கஸ்டம் டியூட்டி இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அது எல்லாத்தையும் ஸ்கிராப் பண்ணுறோம். ஸோ இது என்ன பண்ணுதுன்னா, இட் கிவ்ஸ் அன் இன்சென்டிவைசிங் ஃபார் த ப்ரைவேட் செக்டார் டு கம் அண்ட் இன்வெஸ்ட் இன் இந்தியா. ஸோ அப்போ என்ன பண்ணுது, இது வந்து நம்ம இப்போ ஒரு டேக்ஸ் லாஸாக பார்க்கலாம் தவிர, பட் இட் கிவ்ஸ் யூ மல்டிபிள் எஃபெக்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி செக்யூரிட்டி. அந்த எனர்ஜி செக்யூரிட்டி மட்டும் இல்லாமல் உங்களை என்ன பண்ணுது, ஓவர் த லாங் ரன் இது வந்து என்ன பண்ணும், உங்களோட நியூக்ளியர் எனர்ஜி செக்டர் அந்த 10 times growth அட்டைன் பண்ணுறதுக்கு இதுதான் ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ அது ஆந்திர பிரதேஷ், கேரளா, ஒடிசா, கேரளா, தமிழ்நாடு, இங்கே தான் தமிழ்நாடு, கேரளா தான் உங்களுக்கு மோனோசைட் சாண்ட் இருக்குது. இந்த ரேர் எர்த் மினரல் காரிடாரை வந்து அனௌன்ஸ் பண்ணது வந்து பெனிஃபிட் ஆக போகிற இந்த 2 ஸ்டேட் தான். ஏன்னா அந்த கோஸ்ட் லைனில் உங்களுக்கு வந்து நிறைய வந்து உங்களுக்கு ரேர் எர்த் மினரல்ஸ் வந்து இருக்குது, நம்ம அன்எக்ஸ்ப்ளோர்டாக வச்சுருக்கோம் நம்ம அது. அண்ட் இந்தியாவோட ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ப்ராப்ளம்ஸ் என்னன்னா, டீப் ஓஷன் மிஷன் நம்ம லாஸ்ட் இயர் அனௌன்ஸ் பண்ணது காரணமே நம்மளோட எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோனுக்குள்ளே லைக் வி ஹேவ் லார்ஜ் அன்எக்ஸ்ப்ளோர்ட் மினரல்ஸ். அந்த அன்எக்ஸ்ப்ளோர்டு அந்த பாலிமெட்டாலிக் நாடியூல்ஸை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணாலே இட் வில் கிவ் யூ வெரி பிக் பூஸ்ட். அப்போ அதை பண்ணாமல் இருக்கிறது தான் நமக்கு வந்து இப்போ இருக்கிற ஒரு பெரிய ட்ராபேக். பட் சைனா பண்ணிட்டாங்க. அதனால தான் அவங்க அந்த ரேர் எர்த் மினரல் காரிடாரில் ரொம்ப கிளியராக கொடுத்துருக்காங்க. மினரல் ப்ராசஸிங், மினரல் எடுக்கிறது, ஸோ அதுக்கப்புறம் சப்ளை செயின், அதோட எல்லாமே அதில் கிளியராக வந்து பாலிசியில் வந்து வந்திருக்கு. பிகாஸ் நம்ம லாஸ்ட் இயர் பார்க்கும்போது லைக் ஒரு ரேர் எர்த் மேக்னெட் வாஸ் ஒன் ஆஃப் த வெரி பிக் ப்ராப்ளம். ஏன்னா ரேர் எர்த் மேக்னெட் ப்ரோக்ராமும் நம்ம லாஸ்ட் இயர் லான்ச் பண்ணியிருந்தோம். REPMs வந்து நம்ம லான்ச் பண்ணியிருந்தோம். அந்த ரேர் எர்த் பர்மனெண்ட் மேக்னெட்ஸில் என்னன்னா, ஒரு மேக்னெட் பர்டிகுலர்லி நியூடேனியம் அயன் போரான். அந்த நியூடேனியம் அயன் போரான் என்ன பிரச்சனைனா, லைக் சைனா தான் கண்ட்ரோல் பண்ணுது. நியர்லி 90% ஆஃப் இன்டெகிரேஷன் அதுதான் பண்ணுது. அப்போது அது ஷார்ட்டேஜ் ஆகும்போது என்னென்னா, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங்கில் பெரிய பிரச்சனை வருது. ஏன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில் அந்த மோட்டாரில் இருக்கிற எலக்ட்ரோ மேக்னெட்டிவிட்டியை கண்டக்ட் பண்ணுறதுக்கு அந்த மேக்னெட்ஸ் தேவைப்படுது. அப்போது இந்த ரேர் எர்த் மினரல்ஸும் ரேர் எர்த் மேக்னெட்ஸ் ரெண்டுமே இட் இஸ் ஹேவிங் அ வெரி பிக் வேல்யூ எடிஷன் அக்ராஸ் EVs, சோலார்ஸ், இந்த மாதிரி வேரியஸ் திங்ஸ். இப்போ என்னன்னா, இப்போ ஆக்சுவலாக வந்து கார் மேனுஃபேக்சர்ஸ் இந்தியாவில் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஏஐக்கு டைவெர்ட் பண்ணக்கூடிய கிரிட்டிக்கல் மினரல்ஸ் காப்பர், அலுமினியம் என்ன ஆகுதுன்னா கார் மேனுஃபேக்சரிங்கோட அவுட்புட்டை குறைக்குதுன்னு சொல்லி ஈவன் மாருதி சுசுக்கியே ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ என்னன்னா, இது வந்து இந்தியாவுக்கு வந்து தேவைப்படுற ஒரு ரேர் எர்த் மினரல்ஸ். இதுக்கு பாலிசி வந்து கேபெக்ஸில் நம்ம பண்ணது வந்து ஒரு பெரிய இது. இன்னொன்று சார், ஆக்சுவலாக வந்து அவர் சொல்லிட்டு இருந்தார் ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அசோக் குலாட்டி வந்து என்ன சொல்கிறாருன்னா, அக்ரி R&Dயில் நீங்கள் 1 ரூபி போட்டிங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து 11 ரூபா. பட் சப்சிடிஸில் போகிறனால ரிட்டர்ன் வந்து 0.88 பைசே. இதுதான் இந்தியாவோட நிலைமையாக இருக்குது. வெரி இம்பார்ட்டன்ட். பாருங்க, அக்ரியோட R&Dயில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதே இல்லை. அவர் கன்சிஸ்டண்ட்டாக சொல்லிட்டே இருக்காரு, R&Dயில் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. இந்தியாவோட எக்கனாமிக் growth attained 7.4%, பட் அக்ரிகல்ச்சர் growth 3.1% ஃப்ரம் 4.4%. லாஸ்ட் இயர் வந்து 4.6 வளர்ந்த அக்ரிகல்ச்சரு 3.1க்கு போயிருக்கு. அப்போ இது வந்து நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அக்ரி அலைடு செக்டர்ஸ் நல்லா கொடுத்துருக்கு, 7-8%, ஹார்டிகல்ச்சர் எல்லாம் கொடுத்துருக்குது. பாருங்கள், இதுக்கு காரணம் வந்து அக்ரியோட R&D, அதுதான் கேபெக்ஸ். நீங்கள் அதை நல்லா டெவலப்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் நல்லா பண்ணால் தான் உங்களுக்கு வந்து வரும். அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஓகே சார், வெல் செட். லாஸ்ட்டாக நீங்கள் சாந்தி ஆக்டை மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. மோரோவர் 2010 பீரியட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வி டிட் பவர் ரீஃபார்ம். ரைட். இப்போ மோரோவர் ரீஃபார்ம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைம் இனிஷியலில் நம்ம ரயில்வே மட்டும் தான் டெவலப் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா கெபெக்ஸ்லேயே அதிகமாக ரோடுக்கு, ஹைவே கனெக்டிவிட்டி, ரோடு கனெக்டிவிட்டிக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்க அந்த நியூக்ளியர் எனர்ஜி ரீஃபார்ம் வந்து பவர் ரீஃபார்மோட நெக்ஸ்ட் ஸ்டேஜ் நம்ம எடுத்துக்கலாம். கண்டிப்பாக. ஏன்னா லைக் இப்போ லாஸ்ட்டாக விட்டுருந்த எலக்ட்ரிக் ரிஃபார்ம் டிராஃப்ட் எலக்ட்ரிக் பாலிசியில் என்ன பண்ணுறாங்கன்னா, நியூக்ளியர் தான் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் தெர்மலாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட். ஏன்னா நீங்கள் தெர்மலுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக என்னன்னு பார்க்கும்போது நியூக்ளியர் தான் இருக்கும்போது அப்போ நியூக்ளியருக்கான பேசிக்ஸ் பார்க்குறோம். ஆக்சுவலி there is fluctuation in solar and wind intermittency வந்து. ஏன்னா அது இல்லாமல் நமக்கு அது தேவையானது பேட்டரி எனேபிள் ஸ்டோரேஜ் சிஸ்டம்ஸ் வந்து டெவலப் பண்ண வேண்டியதாக இருக்குது. அந்த எனேபிள் ஸ்டோரேஜ் சிஸ்டம்ஸை நீங்கள் டெவலப் பண்ணுறது வரைக்கும், ஏன்னா தேர் சீசனல், அதுக்கு வந்து லைக் தே ஹேவ் அந்த டைம் லிமிடேஷன்ஸ் இருக்குது. ஸோ அப்போ அந்த சீசனில் இருக்கும்போது நீங்கள் பேட்டரி எனேபிள் ஸ்டோரேஜ் சிஸ்டம் ஸ்டோரேஜை பண்ணும்போது மட்டும் தான் அது வந்து ஹார்னஸ் பண்ண முடியும். அதுக்காக இப்போ ஒன் வெரி இம்பார்ட்டன்ட் திங் நம்ம எக்கனாமிக் சர்வே டிஸ்கஸ் பண்ணது கேரளா மாடல். கேரளாவில் இப்போ ரெனியூபிள் எனர்ஜிக்கு எல்லாத்துக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து அது கூட பேட்டரி எனேபிள் ஸ்டோரேஜ் சிஸ்டம்ஸ் வந்து அட்டாச் பண்ணால் மட்டும்தான் அப்ரூவல்ஸ். அப்போ என்னன்னா, அந்த லாஸ் ஆஃப் எனர்ஜியை வந்து நம்ம வந்து ஸ்டாப் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணி அதை ஆன் கிரிடுக்கு மூவ் ஆகிறதுக்கு அப்போ பேட்டரிஸ் தேவைப்படுது. அப்போ இதே மாதிரி இந்தியாவுக்கும் அந்த பேட்டரி டெக்னாலஜி மூவ் ஆகிற வரைக்கும் நம்ம இப்போ இந்த நியூக்ளியர்ஸை வந்து நெக்ஸ்ட் பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவாக எடுக்கிறோம். அப்போ அந்த நெக்ஸ்ட் பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவாக எடுக்கிறதுக்கு சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது, எஸ்பெஷலி கஸ்டம் டியூட்டி ஆன் சர்டன் திங்ஸ். இது எல்லாத்தையும் வந்து அதை தான் நம்ம ஸ்கிராப் பண்ணுறோம்.
அப்போ இது என்ன கொடுக்குது? ஸ்மால் மாடுலர் ரியாக்டர்ஸ் வந்தது அதனால தான். SMR வந்து 300 மெகாவாட்டில் ப்ரொடியூஸ் பண்ணது பெரிய ரிஃபார்ம். பிகாஸ் US சைன்டு நியூக்ளியர் டீல் இன் 2009 123 டீல். அதில் வந்து பெரிய ரிஃபார்ம் என்ன தேவைப்பட்டதுன்னா ப்ரைவேட் செக்டர் GE மாதிரி ஜெனரல் எலக்ட்ரிக் கம்பெனியில் உள்ள வர்றதுக்கு பயந்தாங்க. பிகாஸ் நம்மளோட லைபிலிட்டி லா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தது. இப்போ அதை வந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பண்ணி மினி ஸ்மால் மாடுலர் ரியாக்டரை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ட்ரை. அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட்லி இந்த ஸ்மால் மாடுலர் ரியாக்டர்ஸ் வந்து இப்போ AI டேட்டா சென்டர்ஸை டேரெக்டாக பவர் பண்ணுற மாதிரி மாடல்ஸ் வந்து நம்ம யூஎஸ்லலாம் பார்க்குறோம். அப்போ என்னன்னா நான் இப்போ வந்து கூகுள் இருக்குன்னா எனக்கு ஒரு டேட்டா சென்டர் இருக்குன்னா என்னோட டேட்டா சென்டர் நான் பக்கத்தில் டேரெக்டாக கவர்மெண்ட்டோட ஆன் கிரிட்ல எடுக்காமல் இந்த மாதிரி ஒரு ஸ்மால் மாடுலர் ரியாக்டர் இது கூட நான் அட்டாச் பண்ணிடுவேன். அப்போ அங்கே ஒரு ஸ்மால் மாடுலர் ரியாக்டர் 300 மெகாவாட்னா அந்த 300 மெகாவாட் அப்படியே இந்த AI டேட்டா சென்டர். ஆக்சுவலாக எனர்ஜி டிஸ்ரப்ஷன்ஸ் வந்து AI டேட்டா சென்டருக்கு இருக்கக்கூடாது. இந்தியாவில் நமக்கு தெரியும் பவர் பீக் டிமாண்டில் ஏப்ரல் மேலே என்ன நடக்கும்னு சொல்லிட்டு. அப்போ ஏஐயில் வந்து நம்ம பண்ண முடியாது. ஸோ அது வந்து SMRல வந்து பண்ணும்போது என்ன ஆகும்னா அது சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து இருக்காது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன் ரீசெண்ட் டைம் வி ஆர் சீயிங் கோல்டு ரேட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறத நம்மளால பார்த்துட்டு இருக்க முடியுது. கோல்டா இல்லை நான் ஆக்சுவலாக வந்து இது காமன் பப்ளிக்காக அந்த கமாடிட்டியை நாங்கள் கன்சியூம் பண்ணுறது இப்போ விட்டுட்டோம். நீங்கள் பரவாயில்ல சொல்லுங்கள். ஆனால் ஓகே, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்துட்டு இட் லிட்டரலி அஃபெக்ட்ஸ் த ட்ரேட் டெபிசிட். பிகாஸ் ஃபிசிக்கல் கோல்டு வந்து இம்போர்ட் பண்ணுற மாதிரி தான் ஆகிடுது. இது அல்டிமேட்லி நம்மளோட ட்ரேட் டெபிசிட்டில் போய் நிற்க வைக்குது. அதனால் வந்து நமக்கு தான் பேர்டன் ஆகிருக்கு. ஸோ இதுக்காக கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் சாவரின் கோல்டு பாண்ட் ஸ்கீம். அதை பற்றின அனௌன்ஸ்மெண்ட் எது இந்த பட்ஜெட்டில் இருக்கா? வெதர் வி பீன் அச்சீவ்டு த டார்கெட் த வெரி கோல் ஆஃப் த சாவரின் கோல்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா கோல்டுங்கிறது ஒரு சேஃப் ஹெவனாக இப்போ மாறி இருக்குது. எஸ்பெஷலி there is always inverse relationship between gold and US டாலர். எப்போவுமே US டாலர் எப்பப்பெல்லாம், ஏன்னா அது காரணமும் நான் சொல்கிறேன். ஒரு கண்ட்ரி நீங்கள் எடுத்திங்கன்னா அதோட ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸில் 3 விஷயம் தான் ப்ரைமரி திங்ஸ். ஒன்று ஃபாரின் கரன்சிஸ், இன்னும் செகண்ட் இஸ் கோல்டு, அண்ட் தேர்ட் வந்து SDR, அதாவது ஸ்பெஷல் ட்ராயிங் ரைட்ஸ், IMF கொடுக்குற SDRs. ஏன்னா இதெல்லாம் தான் ஈஸியாக லிக்விடாக மாற்றக்கூடிய விஷயன்றதால் இல்லை 3 வச்சுருப்பாங்க. SDRs அது அவங்களோட ப்ரொபோர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுப்பாங்க. ஸோ அதில் எந்த விஷயம் இல்லை. எய்தர் ஃபாரெக்ஸில் மேஜர் கரன்சி வந்து டாலர், ஏன்னா இன்டர்நேஷனல் செட்டில்மெண்ட் கரன்சியாக நம்ம டாலர் அக்செப்ட் பண்ணதாலையும் வேர்ல்டு ஃபுல்லாக எது இருக்கிறதால அப்போ டாலர் ரிசர்வ்ஸ் மேஜராக ஒரு கண்ட்ரிக்கு இருக்கும், இல்லாட்டி கோல்டு தான். அப்போ இப்போ என்ன பிரச்சனை ஆகுதுன்னா US மார்க்கெட் வந்து ஒரு மாதிரி அன்ஸ்டேபிளாக இருக்கிறதாலையும் USோட டேரிஃப் பாலிசிஸ், US மல்டிபிள் வாரில் இருக்கிறதால USோட டாலர் வந்து என்ன ஆகுதுன்னா டிப்ரிஷியேட் ஆகுது. அப்போது ஒரு சேஃப் ஹெவனாக வேணும், கரன்சி டிப்ரிசியேஷன் வந்து ஆகக்கூடாது. ஃபாரெக்ஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணணுன்றதுக்காக வேர்ல்டில் இருக்கிற எல்லா மேஜர் எக்கனாமிஸ் இன்க்ளூடிங் இந்தியா, சைனா என்ன பண்ணுறோன்னா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கோல்டை ஹோல்ட் பண்ண. அந்த ஃபியர்னால என்ன பண்ணுறாங்கன்னா சேஃப் லிக்விட் அசெட்ஸ்க்காக நம்ம அதை பண்ணுறோம். அது ரீட்டைலுக்கும் என்ன ஆகுது அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ்க்கு அது என்ன ஆகுதுன்னா கோல்டோட ப்ரைஸ் வந்து நல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கிறனால இதாகுது. அதோட இதுதான் எனக்கு பார்த்தீங்கன்னா மோர் தென் 1 lakh அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் வந்து போகுது. ஆனால் பட் இது வந்து லைக் என்ன சொல்கிறதுனா இது வந்து ரீட்டைலில் எவ்வளோக்கு எவ்வளோ இது பண்ணுதோ அதே மாதிரி குளோபல் மார்க்கெட்ஸையும் வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஏன்னா இது ஒரு மெட்டல், அந்த மெட்டல் மேலே நீங்கள் இவ்வளோ வந்து பண்ணால் அந்த மெட்டல் வந்து ஓவர் ப்ரைஸ் ஆகுதுன்றது வந்து இதாகுது. எனி டைம் அந்த ஸ்பெகுலேஷன்ஸ் நிறையா வந்து இருக்குது கோல்டு அண்ட் சில்வரில். ஸோ அவர் இன்டென்ஷன் நீங்கள் கேட்ட கொஸ்டின் சார், சாவரின் கோல்டு பாண்ட் ஸ்கீம் கொண்டு வந்தது இந்தியன்ஸ்க்கு வந்து நம்ம என்ன சப்போர்ட் பண்ணுறதுக்கு கொண்டு வந்தோம்னா கோல்டு பாண்டு. இன்ஸ்டெட் ஆஃப் ஃபிசிக்கல் கோல்டுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். 2.5% வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, அதே மாதிரி வந்து அப்ரிஷியேஷனும் உங்களுக்கு வந்து ஆட் ஆயிருங்கிறதுக்காக கொண்டு வந்தோம். ஆனால் அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கோல்டு ரேட் வந்து அன்ஈவனாக போயிட்டே இருக்கிறனால கவர்மெண்ட்டுக்கும் அது பேர்டன் ஆயிடுச்சு. அதனால் இப்போ அது ஒரு இதாகவும் இல்லை. அதே மாதிரி இன்வெஸ்டர்ஸும் அதில் வந்து யாரும் இன்ட்ரெஸ்ட் காமிக்கல. அவங்க வந்து எகெயின் ஃபிசிக்கல் கோல்டு தான் ஹோல்டு பண்ண பார்க்குறாங்களே தவிர சாவரின் கோல்டு பாண்டில் வந்து அவங்க பெருசாக வந்து இன்வெஸ்ட் பண்ணலை. ஸோ இதுவும் ருப்பி டெப்ரிஷியேஷன் அது எல்லாமே ரொம்ப மைக்ரோ லெவலில் வந்து பார்க்குறது ஒரு டாபிக். இப்போது ஃபினான்ஸ் மினிஸ்டர் இந்த பட்ஜெட் டிஸ்கஷனில் மென்ஷன் பண்ணியிருந்துருக்காங்க, ஃபார் தி ஸ்ட்ராங் பேலன்ஸ் ஷீட் அஸ் வெல் அஸ் ப்ராட் கவரேஜ் ஆஃப் ஏரியாஸ் வி சப்போஸ் டு ஹாவ் ஸ்ட்ராங் பேங்க்ஸ். அதுக்கு தே பிளானிங் டு இன்ஸ்டிடியூட் ஒன் கமிட்டி டு அலைன் தி பேங்க்ஸ் டு நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் தி இந்தியன் க்ரௌத் அப்படின்ற விஷயத்தை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த பேங்கிங் ரீஃபார்முக்கு இந்த பட்ஜெட்டில் என்ன ப்ரொபோசல்? ஸோ பட்ஜெட்டில் வந்து ஹை லெவல் கமிட்டி ஃபார் பேங்க்ஸ்னு ஒன்று போட்டிருக்காங்க சார். இன் செப்டம்பர் மந்த் வி கண்டக்டட் PSB மந்தான் ஒரு கான்க்ளேவ் வந்து கண்டக்ட் பண்ணோம். எந்த ஒரு எக்கனாமியும் அடுத்த நெக்ஸ்ட் லெவலில் போகிறப்ப ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது பேங்கிங் ரிஃபார்ம்ஸ். ஸோ நரசிம்மன் கமிட்டியில் உங்களுக்கு தெரியும், ஃப்ரம் லிபரலைசேஷன்லேருந்து 1, 2, 3 பண்ணியிருப்போம். இப்போ நமக்கு வந்து NPA ரொம்ப குறைச்சிருக்கும். ஸோ இந்த 10 yearsல 10 lakh crore இருந்தது வந்து இப்போ நம்ம ரொம்ப ரீசனபிள் லிமிட்டுக்கு வந்து கொண்டு வந்தாச்சு. இப்போ அடுத்து இந்த டாப் 20 பேங்க்ஸில் அட்லீஸ்ட் இந்தியன் பேங்க்ஸ் வந்து 1 or 2 வந்து 100 டாப் 20 இருக்கணுங்கிறது 2047 வச்ச டார்கெட். அப்போ நமக்கு வந்து ட்ரெடிஷ்னல் பேங்க்ஸ், தட் இஸ் பப்ளிக் செக்டர் பேங்க் இருக்குது,
ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸ் இருக்குது, தென் NBFCs இருக்குது. இந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் பேங்கிங்கில் ரிஃபார்ம் வந்து தேவைப்படுது. பிகாஸ் கிரெடிட் கொடுக்க போகிறாங்க. ஸோ அக்ரிகல்ச்சர், இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி எல்லாமே கிரெடிட் கொடுக்குறது பேங்க் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் இந்த பேங்கிங் ரிஃபார்ம்ஸை வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து முக்கியமாக நம்ம வந்து பார்க்க போகிறோம், பிரைமரி பார்க்குறோம். தென் ஸோ அது பேஸ் பண்ணி தான் இந்த வருஷம் பேங்கிங் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2025 ரிலீஸ் பண்ணியிருந்தோம். ஸோ பேங்கிங் ப்ராக்டிசஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ப்ளஸ் லாஸ்ட் இயர்லேயே லைக் RBI கவர்னர் வந்து சஞ்சய் மல்ஹோத்ரா வந்ததுக்கப்புறம் ஹி கேவ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்பீச்சஸ். அந்த ஸ்பீச்சஸில் வந்து ஒன் ஆஃப் த லார்ஜ் செட் என்னென்னா பேங்கிங் ரிஃபார்ம்ஸ் பற்றி பேசியிருந்தாரு. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ஸ் வந்து தேர் மேக்கிங் ஹை லெவல் கமிட்டிஸ் மேக் பண்ணுறாங்க இப்போ. ஸோ தட் கமிட்டி வில் ரெக்கமெண்ட் டு ஹவு டு மேக் திஸ் அஸ் அன் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மாதிரி ஒரு JP மார்கன் ஸ்டான்லியோ இல்லாட்டி அந்த மாதிரி என்ன நம்ம பண்ணுறோன்றத அப்படி பண்ணுறதுக்கு வாட் இஸ் த திங் தட் ஹேவ் டு டூ? அசெட் குவாலிட்டி ரிவ்யூ பண்ணுறோம். அதே மாதிரி ஆடிட்டிங்கை வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறோம். இதெல்லாம் பேங்கிங் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் இருக்குது. எக்ஸ்டர்னல் ஆடிட், இன்டர்னல் ஆடிட் இதெல்லாமே வந்துருக்கு. அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட்லி கிரெடிட் டிஸ்பர்ஸ்மெண்ட்டையும் நம்ம வந்து வெரி கேர்ஃபுல்லாக பார்க்குறோம். ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங்கை வந்து நம்ம வந்து ரேஷனலைஸ் பண்ணியிருக்கோம். அது போக பேங்க் ரேட்ஸை வந்து நம்ம வந்து லைக் இப்போ என்னன்னா நம்ம முன்னாடியெல்லாம் வந்து லைக் பேங்க்ஸோட இன்ட்ரெஸ்ட் கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பேங்க் ரேட் வந்து இது பண்ணியிருந்தோம். பட் இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம எக்ஸ்டர்னல் பெஞ்ச் பேங்கிங் வச்சதால அது வந்து இட் இஸ் பிகமிங் அ வெரி இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர்ஸ். பீப்புளுக்கு ஏற்ற மாதிரி ஈஸியாக ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேங்க் ரேட்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறதால இட் பிகம்ஸ் அ வெரி கன்வீனியன்ட் ஃபார் கன்சியூமர்ஸ். பட் இது என்னென்னா இன்னும் மோர் ஃப்ரெண்ட்லியாக மாற்றணும். அந்த இன்டர்நேஷனல் அவென்யூஸுக்கு போகிற மாதிரி வி ஹேவ் டு மேக் இட் மோர் காம்படிட்டிவ். அதுதான் இந்த ப்ராசஸ். பேட் பேங்க்ஸ், ஒரு பேங்க் வந்து டிஃபால்ட் ஆன பிறகு தான் நம்ம உள்ளே போவோம். இந்தியாவில் 2019 ILFS டிஃபால்ட் ஆச்சு, 2020 பஞ்சாப் மகாராஷ்டிரா கோஆப்ரேட்டிவ் பேங்க் டிஃபால்ட் ஆச்சு. இப்போ RBI என்ன செய்யுது அப்படின்னா, ஒரு பேங்க் டிஃபால்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிடறாங்க, ஐடென்டிஃபை த பேராமீட்டர்ஸ். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா போட்டு மானிட்டரிங் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பேங்க் ஹெல்த்தியான பிறகு தான் கையில் விடுறாங்க. பிகாஸ் நம்ம பேராமீட்டர் பார்க்குறோம், கேபிட்டல் அடிக்வன்சி ரேஷியோ வந்து மெயின்டைன் பண்ணணும். இது எல்லாமே வந்து இன்றைக்கி நம்ம பேங்கிங் ஸ்டெபிலிட்டிக்காக பண்ணக்கூடியது. பிகாஸ் பீப்புள் வாண்ட் ட்ரஸ்ட். ஏன்னா ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் போய் ஒரு கோஆப்ரேட்டிவ் பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ணுறான்னா அவனுக்கு வந்து நம்ம டிவால்ட் ஆச்சுன்னா ஒன்றுமே இல்லை. எஸ், அதுக்காக தான் இப்போ வந்து லைக் லாஸ்ட் இயரில் வந்து நம்ம கிரெடிட் டெபாசிட் கேரண்டி ஆக்ட் வந்து நம்ம 1 lakh to 5 lakh நம்ம இன்க்ரீஸ் பண்ணது DIGC ஆக்டில் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இது பேங்கிங் அப்படிங்கிறது முக்கிய தேவைப்படுறான ரிஃபார்ம். ஃபினான்ஷியல் செக்டர் ரிஃபார்மில் ரொம்ப முக்கியமானது பேங்கிங் ரிஃபார்ம். ஓகே, வெல் செட். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு எலக்ட்ரானிக்ஸ் போகலாம். ஸோ இந்த பட்ஜெட்டில் த மேஜர் அனௌன்ஸ்மெண்ட்டாக Finance Minister allocated around 1,000 crore for phase 2 of the semiconductor mission. So what we achieved first of all in phase 1? What is the difference between the phase 1 of the semiconductor mission as well as phase 2? Okay. So as a IC engineer, உங்களுக்கு தான் அந்த எலக்ட்ரானிக் காம்பனெண்ட் நல்லா வந்து தெரியும், டிஸ்பிளே இதெல்லாம். ICM 1.0 கேட்டிங்களா? ICM 1.0க்கும் ICM 2.0க்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே மேனுஃபேக்சரிங்கில் இந்தியா வந்து ஃபோக்கஸ் பண்ணல. ஸோ காமனாக நம்ம என்ன பண்ணிட்டோம்னா செமிகண்டக்டர்ஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்த்துருந்தோம். அதே PLA பார்த்த மாதிரி நம்ம ஸ்பெசிஃபிக் காம்பனன்ட் ரிலேட்டடாக நம்ம வந்து போகலை. ஸோ இந்த டிஸ்பிளே இந்த மாதிரி இருக்கக்கூடிய இதில் இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இந்தியன் செமிகண்டக்டர் மிஷன் 2.0 இந்தியாவுக்கு இப்போ என்னெல்லாம் நம்மளுக்கு வந்து டெஃபிஷிட்டாக இருக்குதோ, இதெல்லாம் இம்போர்ட் பண்ணுறோமோ, இதுக்கெல்லாம் காஸ்ட் அதிகமாக இருக்குதோ, அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து ICM 2.0 ஃபோக்கஸ் பண்ணுறோம். தென் PLAக்கு சப்போர்ட் பண்ணுற எலக்ட்ரானிக் காம்பனன்ட் மேனுஃபேக்சரிங் ஸ்கீம், நியூ ஸ்கீம். ஸோ அதுக்கு சில கார்பஸ் ஃபண்ட் வந்து நம்ம அலோகேட் பண்ணி PLA கூட இதையும் சப்போர்ட் பண்ணுறோம். PLA ஃபார் மேனுஃபேக்சரிங் எக்கோசிஸ்டம், எலக்ட்ரானிக் காம்பனன்ட் மேனுஃபேக்சரிங் ஃபார் காம்பனன்ட் மேனுஃபேக்சரிங். பிகாஸ் இந்த PLAக்கு தேவையான இன்புட்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இதை இந்தியாவில் இம்போர்ட் பண்ணலை. உங்களுக்கு தெரியும், சிப் மேனுஃபேக்சரிங், ஃபேப்ரிகேஷன் பிளான்ஸ், அதுக்கு வந்து க்ளீன் வாட்டர் தேவை, க்ளீன் என்விரான்மெண்ட் தேவை. இது எல்லாமே இந்தியாவில் பண்ண பண்ணுறது பெரிய சேலஞ்சாக இருந்தது. இதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம ICM 2.0 ஆல்மோஸ்ட் we set up the manufacturing centers first of all in the phase 1. Yes. R&Dக்கு மூவ் ஆகும். இப்போ R&D exactly particularly fab. Yes, fab. Okay. Then with respect to critical minerals, நம்மளுக்கு வந்து ஓவர் தி பாஸ்ட் 5 years நம்ம சைனாவினுடைய ஒரு டெண்டன்சி பார்க்க முடியுது, ஒரு அப்ஸ்ட்ரக்டிவ் டெண்டன்சி வித் ரெஸ்பெக்ட் டு மினரல்ஸ். எதர் இட் யூசஸ் ஃபார் active pharmaceutical ingredients இருக்கட்டும், ஈவன் மற்ற மினரல்ஸ் விச் ஆர் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் நீடட் ஃபார் எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கட்டும். ஸோ இந்த டிபெண்டன்சியை குறைக்கிறதுக்கு இந்தியன் கவர்மெண்ட் என்ன டெசிஷன் எடுத்திருக்கு as far as this budget is concerned, particularly with respect to rare earth as well as critical. இதில் வந்து நம்ம பேசணும் அப்படின்னா சப்ளை செயின் டிஸ்ரப்ஷன்ஸ் வந்து நடந்ததே சைனீஸ்னால தான். பிகாஸ் தே ஆர் ஹோல்டிங் மோர் ப்ராசஸிங், சப்ளை செயின், டெலிவரி எல்லாமே பண்ணுறாங்க. இப்போ யூஎஸோட டேரிஃபை வந்து அவங்க இது பண்ணுறதுக்காக அவங்க பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ரேர் எர்த் மினரல்ஸ்க்கு பண்ணாங்க.
அதனால் ஒரு பேக்சிலிக்கான ஒரு இனிஷியேட்டிவ் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்தியா என்ன பண்ணுதுன்னா பேக்சிலிக்காவில் இப்போ வந்து ஃபவுண்டிங் மெம்பராக போய் ஜாயின் பண்ணலை. இதே மாதிரி தான் மினரல் செக்யூரிட்டி பார்ட்னர்ஷிப்லையும் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்தியா வந்து இன்க்ளூட் பண்ணாங்க. அப்போ இந்த பேக்சிலிக்கா வந்து இப்போ ஆரம்பித்தப்பவே யூஎஸோட ஆஃபீஸர்ஸ் அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியாவை நம்ம ஃபியூச்சரில் சேர்த்திக்கலாம். ஏன்னா இதெல்லாம் சப்ளை செயினை வந்து நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணுறது. பிகாஸ் தேர் இஸ் சப்ளை செயின் ரெசலைன்ஸ் இன்ஸ்டியூஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுக்காகவே நம்ம என்ன பண்ணுறோம், இண்டோ பசிபிக் எக்கனாமிக் ஃப்ரேம் ஒர்க்கில் பில்லர் 1, பில்லர் 2, பில்லர் 3, பில்லர் 4லாம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ சைனா ஒரு சைடில் இருக்குது, வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் ஒரு சைடில் இருக்குது, இந்தியா வந்து ஒரு டயர் 2ல மாதிரி அவங்க வச்சுருக்காங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக போன வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரமில் கூட வந்து அஸ்வினி வைஷ்ணவ் கிட்ட நம்ம அப்படி தான் சொன்னோம், அப்படி தான் வந்து நம்ம கிட்ட சொன்னாங்க ஏஐ வந்து நம்ம டயர் 2ன்னு சொன்னப்போ அவர் டிஃபெண்ட் பண்ணார். இப்போ இந்த சுச்சுவேஷன் இருக்கிறதுனால இந்தியாவுக்கு வந்து ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன இருக்கும்னா பேக்சிலிக்கா மாதிரி, மினரல் செக்யூரிட்டி பார்ட்னர்ஷிப் மாதிரி, இப்போ நடத்தக்கூடிய ஏஐ சம்மிட் மாதிரி இந்தியா இனிஷியேட்டிவ் பண்ணாதான் நம்ம என்ன செய்ய முடியும். நீங்கள் கேட்டிங்க கிரிட்டிக்கல் மினரல்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு. ரேர் எர்த் மினரல் காரிடார் ஸ்கீமில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா ஓவர்சீஸோட மைனிங்கை கூட ஹோல்டு பண்ணுறதுக்கு நம்ம பாலிசி வச்சுருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்திரேலியாவில் இப்போ அதானி கோல் எடுக்குது, அதே மாதிரி ரேர் எர்த் மினரல் எடுக்கலாம். அப்போ அதை நம்ம வந்து ஹோல்ட் பண்ணுறோம். கபில் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் ஒண்டர்ஃபுல்லான ஒரு இன்ஸ்டியூஷன். அது நம்ம 2016 மேலே தான் அது கொண்டு வந்தோம். அதுதான் ஓவர்சீஸோட அசட்டை பார்த்துக்கிட்டு. தென் கேட்டிங்க பெரு அண்ட் சிலி வித்தின் நம்ம நெக்ஸ்ட் பாட்காஸ்ட்டில் மீட் பண்ணுறதுக்குள்ளே எஃப்டிஏ சைன் பண்ணிடுவார்னு நினைக்கிறேன் பியூஷ் கோயல். ஏன்னா அவர் ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு தட் இஸ் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கம் மினிஸ்டர் கம் இன்டலெக்சுவல். ஏன்னா அவர் வந்து வீக்லி ஒரு எஃப்டிஏ சைன் பண்ணுறதுனால பெருவோட போயிட்டுருக்கு. அந்த பெருவில் சைன் பண்ணிட்டோம்னா அதோட ஃபுல் மைனிங்கையும் நம்ம இந்தியா எடுத்தோம். நம்ம போய் ப்ராசஸ் பண்ணலாம், நம்ம போய் மைனிங் பண்ணலாம், சப்ளை செயின் நம்ம கண்ட்ரோல் வச்சுக்கலாம். இப்போ சைனா தான் பண்ணுது. வெனிசுலாக்குள்ளே போய் யூஎஸ் போய் பார்க்கும்போது எல்லா ஆயிலும் எல்லா மைனிங்கும் அவங்க வச்சுருந்துருக்குறாங்க. லாட்டின் அமெரிக்காலையும் ஆஃப்ரிக்காலையும் ஆக்சுவலாக சைனாக்குள்ளே இருக்குது. அவங்களும் நம்மளை மாதிரி அன்டாப்டு இது வச்சுருக்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸில் நிறைய மைனிங் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இது இந்தியா இப்போ ட்ரை பண்ண போகுது. இதுதான் நம்ம ஜாம்பியா, ஜிம்பாப்வே, நைஜீரியா இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஆயில் சினாரியோ பற்றி ஒரு தனியாகவே ஒரு பாட்காஸ்ட் போடலாம். போடுவோம். We'll have it. Then moreover, as you said, Piyush Goyal, he can do even local politics. தமிழ்நாடு வரைக்கும் கூட வந்து இதுல வந்து நம்ம ஓபனா பேச முடியாதா? Let it be. Because see ஒரு யூனிக்கான மினிஸ்டர்ஸ் லிஸ்ட் நம்ம எடுத்தோம்னா இது வந்து ஏதோ ஒரு ரேண்டமாக தான் நடக்கும். ஹர்தீப் சிங் பூரி பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் மினிஸ்டர். பிகாஸ் ஈவன் பர்மனன்ட் ரெப்ரஸன்டேட்டிவாக இருந்த ஒருத்தர், டிப்ளமசி பார்த்துட்டு இருந்த ஒருத்தர்கிட்ட நம்ம ஆயில் செக்டர் கொடுத்துருக்கோம். பயங்கரமான ரிஃபார்ம். அஸ்வினி வைஷ்ணவ் பியூரோக்ராட், மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட்டு, ஐஐடிஎம், ஓகே டெக்னோக்ராட் வேறு, ரயில்வே மினிஸ்ட்ரியும் இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மினிஸ்ட்ரி இருக்குது. சி parallelly he is focusing on high speed rail corridor, bullet train. He is going for World Economic Forum AI Summit. He is hosting AI Summit. ஸோ அப்போ இது ஒரு காம்போ இருக்குல்ல. பியூஷ் கோயல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரை தான் வந்து யூஎஸில் வந்து பயங்கரமாக பாராட்டியிருக்கிறாங்க இந்த 2 days முன்னாடி. எல்லா நெகோசியேஷனுக்கும் 11 months வந்து ரொம்ப ப்ராப்பராக பேஷன்ஸாக வந்து பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா பியூஷ் கோயல். அதை தான் ஸ்ரீதர் வெம்பே சொல்கிறாரு, இட்ஸ் அ பேஷன்ஸ் டிப்ளமசி, ஸ்ட்ராட்டஜிக் பேஷன்ஸ். நம்ம அவங்க என்ன பண்ணாலும் நம்ம ட்ரிகர் ஆகாமல் நம்மளுக்கு என்ன தேவையோ அதை பார்த்து நம்ம வந்து இப்போ கன்க்ளூட் பண்ணி இதில் வந்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மிஸ்இன்ஃபர்மேஷன் வருது. அக்ரிகல்ச்சர் கமாடிட்டிலாம் விட்டு கொடுத்துட்டோன்னு சொல்லிட்டு கிடையாது. அக்ரிகல்ச்சரில் கேர்ஃபுல்லாக தான் நம்ம பண்ணியிருக்கோம். நம்ம இன்னும் ஃபைனலாக லைக் எஃப்டிஏ டீடைல்ஸ் வர்ற வரைக்கும் இட் இஸ் ஆல் ஸ்பெகுலேஷன். அதனால் வந்து லைக் இட் இஸ் நம்ம அதை வந்து லைக் வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ இட் இஸ் அ வெரி குட் இனிஷியேட்டிவ் தட் இஸ் கோயிங் ஆன். எஸ் சார். வெல் செட். தென் வித் ரெஸ்பெக்ட் டு எம்எஸ்எம்இ அகெயின் அண்ட் அகெயின், எம்எஸ்எம்இ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா முதுகெலும்பு மாதிரி இந்தியன் எக்கனாமிக் முதுகெலும்பாக இருந்தாலும் கூட ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அது கூட கிரெடிட்டுக்கே ரொம்ப போராட வேண்டியது இருக்கு, ஃபார்மல் கிரெடிட்டுக்கு. அது மட்டும் இல்லாமல் வென் தே டெலிவர்டு ப்ராடக்ட்ஸ் அகெயின் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்கிட்ட இருந்துட்டு பணத்தை திரும்பி வாங்கல நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இந்த ரெஸ்பெக்டில் அகெயின் ஏன்னா ஒவ்வொரு பட்ஜெட்லையும் எம்எஸ்எம்இக்கு ஃபோக்கஸ் கொடுத்துட்டு தான் இருக்கும். ஆன் திஸ் 2 ரெஸ்பெக்ட்ஸ் வாட் மூவ் தே ஹேவ் டேக்கன்? ஸோ இது ஒரு ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் திங். எம்எஸ்எம்இஸ்க்கு இந்த வருஷம் பூஸ்ட் பண்ணுறோம். ஏன்னா சாம்பியன் எம்எஸ்எம்இஸ்ன்னு நம்ம அந்த ஆஸ்பெக்டில் கொண்டு வரோம். ஏன்னா யூஸ்வலி எம்எஸ்எம்இஸ் பற்றி நம்ம பேசும்போதே வி கம்பேர் வித் ஜெர்மன். ஏன்னா ஜெர்மன் மிடில் ஸ்டாண்ட்ஸ் தான் வந்து எம்எஸ்எம்இஸ்க்கான பெஞ்ச் மார்க்ஸ். ஸோ அதே மாதிரி நம்மளும் சாம்பியன் எம்எஸ்எம்இஸ் கொண்டு வரணுன்ற ஆஸ்பெக்டில் தான் என்ன பண்ணுறோம்னா இந்த வருஷம் ட்ரெட்ஸ் பிளாட்ஃபார்மாக லைக் ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு மூவ்மெண்ட்டாக கொண்டு வரும். ட்ரெட்ஸ்ன்றது 2014 வந்து லைக் ஆர்பிஐ கொண்டு வந்து ஒன் ஆஃப் த மெஷர், அதாவது ட்ரேட் ரிசீவபிள் டிஸ்கவுண்டிங் சிஸ்டம்னு சொல்லுவோம். அது என்னன்னா உங்களுக்கு வரக்கூடிய ரிசீவபிள்ஸை டிஸ்கவுண்ட் பண்ணுறதுக்கான ஒரு சிஸ்டம். அந்த ட்ரெட்ஸ் பிளாட்ஃபார்ம் இந்த வருஷம் வந்து ஒரு 4 prongs அப்ரோச்சில் என்ன பண்ணுறோம்னா, ட்ரெட்ஸை நீங்கள் ஒரு அசட் பேக் செக்யூரிட்டியாக யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் எனி சார்ட் ஆஃப் செக்யூரிட்டி பர்பஸ் கொலாட்ரலுக்காக.
ட்ரெட்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து லார்ஜ் ஸ்கேல் லோன்ஸ்க்கு வந்து மூவ் ஆகலாம். ப்ளஸ் ட்ரெட்ஸை வந்து நீங்கள் ஒரு டிஸ்கவுண்டிங் சிஸ்டமாக மட்டுமே இல்லாமல் ஒரு அசெட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது இப்படிப்பட்ட ஒரு மேனேஜ்மெண்ட் சிஸ்டமாக நீங்கள் ட்ரெட்ஸை டெவலப் பண்ணும்போது இது என்ன கொடுக்குதுன்னா, இது என்டையர் எம்எஸ்எம்இஸை வந்து டிஜிட்டைஸ் பண்ணுது. அதனால தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எம்எஸ்எம்இஸுக்கான பேசிக் 4 என்னது? 1, அவங்களுக்கு தேவையான ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன், அவங்க டிஜிட்டைஸ் பண்ணுங்கள். சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்ஸ் நடக்கலைன்னா அதை வந்து கிரிமினலைஸ் பண்ணாமல் அதை எல்லாத்தையும் டீக்ரிமினலைஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் ரிஃபார்ம் பண்ணுங்கள். இந்த 4 விஷயம் பண்ணும்போது நீங்கள் அந்த எம்எஸ்எம்இஸ் வந்து உங்களோட க்ரோத் டிரைவர்ஸாக இருக்கும் அண்ட் வெரி பிக் ஒரு க்ரோத் கான்ட்ரிபியூட்டர்ஸாக இருக்கும். ஸோ தட் வில் பி a வெரி பிக் திங் ஃபார் இந்தியன் எக்கனாமி. ஸோ அதுக்காக தான் இந்த வருஷம் ஒரு 10,000 crores வந்து அதுக்கான அலோகேட்டட் ஃபண்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் QCOs நமக்கு தெரியும். ஸோ நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். QCOs வந்து ரோல் பேக் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இதெல்லாம் பண்ணும்போது இட் கிவ்ஸ் யூ ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ். அண்ட் ஃபைனலி எம்எஸ்எம்இஸ்க்காகவே நம்ம கொண்டு வரப்பட்ட ஒன் ஆஃப் த திங்ஸ் தான் இந்த கார்பரேட் மித்ராஸ். அப்போ நமக்கு தெரியும் ஒரு ஆடிட்டர்ஸ் கிட்ட போய் நம்ம வந்து எப்படி ஒரு டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணனாலும் டிடிஎஸ் கிளைம் பண்ணனாலும் அதுவே கஷ்டம். அப்போ கம்பெனிஸ் ஆல்சோ ஹேவ் திஸ் டிஃபிகல்ட்டிஸ் ஆஃப் கார்பரேட் கம்ப்ளைண்ட்ஸ். அப்போ அவங்களுக்கு அந்த கார்பரேட் கம்ப்ளைண்ட்ஸை மெஷர் பண்ணுறதுக்காக ப்ளஸ் மேனேஜ் பண்ணுறதுக்காக ஒரு பெரிய ஆடிட்டர்ஸ் இல்லாமல் சர்டிஃபைடு ஃபினான்ஷியல் ப்ரொஃபஷனல்ஸ் மாதிரி ஐசிஎஸ்ஐ இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் வச்சு ஷார்ட் டேர்ம் கோர்சஸ் வச்சு நம்ம இந்த கார்பரேட் மித்ராஸ் கிரியேட் பண்ணுறோம். ஸோ அவங்க லோ காஸ்ட் ப்ளஸ் ஹை கம்ப்ளைண்ட்ஸை வந்து ப்ராப்பரான டைமுக்கு வந்து எல்லா எம்எஸ்எம்இஸ்க்கு வந்து கொண்டு வருவாங்க. ஸோ தட் வில் பி அ வெரி இம்பார்ட்டன்ட் திங் இன் திஸ் ரிகார்ட். எஸ். ஸோ இதில் வந்து எம்எஸ்எம்இ பற்றி நமக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரல் சேலஞ்சஸ் என்ன அப்படிங்கிறது வந்து பார்க்கணும். ஸோ எம்எஸ்எம்இஸ்க்கு இப்போ ரீக்ளாசிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம். அது நல்லது. மைக்ரோ, மீடியம், ஸ்மால் இதுக்கான டேர்ன் ஓவர் அண்ட் கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். எம்எஸ்எம்இஸ்க்கு இருந்த பெரிய சேலஞ்ச் என்னென்னா போஸ்ட் கோவிடில் வந்து கிரெடிட். ஏன்னா சப்ளைஸ் கிட்ட எல்லாம் மாட்டிக்கிச்சு, பேமெண்ட்டில் டிலே ஆகுது. அதான் ட்ரெட்ஸ் அதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தார். இப்போ அதுக்காக கொண்டு வந்தது தான் கிரெடிட் கேரண்டி ஸ்கீம்னு சொல்லக்கூடிய 2020. இப்போ நம்ம என்ன செஞ்சுக்கோன்னா செல்ஃப் ரிலையன்ட் ஃபண்டுன்னு சொல்லிட்டு 10,000 crore அலோகேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்ரெடி வி ஹேவ் சிட்பி பேங்க் எக்ஸ்க்ளூசிவ்லி நம்ம எம்எஸ்எம்இஸ்க்கு பார்த்துட்டு இருக்கிறது ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. அப்போ அந்த எம்எஸ்எம்இக்கு வந்து நம்ம கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டே என்னவா இருக்குன்னா, ஒன்று அவன் வந்து சப்ளையர்கிட்ட வந்து பேமெண்ட் டிலே ஆகுது, அதே மாதிரி அவங்களுக்கு காம்ப்ளைண்ட்ஸ் மெக்கானிசம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணிட்டோம்னா ஃபார்மலைசேஷனை வந்து எம்எஸ்எம்இ கொண்டு வந்துடும். ஸோ கொண்டு வந்துட்டோம்னா உங்களுக்கு வந்து 40-50% வந்து அது ஆல்ரெடி எக்ஸ்போர்ட்டில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருக்கு. வெல் சார். ஸோ இந்த பாட்காஸ்ட்டில் டில் நோ வி டிஸ்கஸ்ட் எலாபரேட்லி இன் ஆல் ரெஸ்பெக்ட்ஸ் எக்ஸப்ட் அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சர் எப்பயுமே ஒரு பிரச்சனை தான். ஏன் அப்படின்னா வந்துட்டு சப்சிடி, அக்ரிகல்ச்சர் சப்சிடி. இந்த பட்ஜெட்டில் அக்ரிகல்ச்சருக்கான அனௌன்ஸ்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, பர்டிகுலர்லி வித் ரெஸ்பெக்ட் டு சப்சிடி, வித் ரெஸ்பெக்ட் டு ஃபர்டிலைசர் ஆல்சோ? சார் ஆக்சுவலி அக்ரிகல்ச்சருக்கு வந்து நமக்கு வந்து எக்ஸிஸ்டிங் ஸ்கீம்ஸ் நிறைய இருக்குது. புதுசாக எந்த ஸ்கீம்ஸ் வந்து பெருசாக வரல. இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டிங் வந்து அவுட் ஆஃப் பட்ஜெட்டில் தான் அவங்க பண்ணிகிட்ருக்கோம். பிகாஸ் அது ப்ரைவேட் செக்டரோட இது இருக்குது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம நிறைய 10,000 FPOs அதெல்லாம் பண்ணியாச்சு. சப்சிடி ரேஷனலைசேஷன் இந்தியாவில் சேலஞ்சாக இருக்குது. ஸோ அது நம்ம பெரிய தனியாகவே நம்ம பேச வேண்டிய ஒரு டாப்பிக்கு. யூரியாவோட இம்போர்ட், யூரியாவோட யூசேஜ் அது வந்து சாயிலோட இம்பேலன்ஸை குறைக்குது. ஏன்னா அந்த என்பிகேக்குங்கிற அந்த ஃபார்முலா நம்ம கொடுத்தது 4.2:2 சம்திங் 1 அப்படிங்கிறோம். ஆனால் யூரியா மட்டுமே அதில் 10.5 தாண்டி போயிட்டுருக்கு. நியூட்ரியன்ட் இம்பேலன்ஸ். அந்த யூரியாவில் மட்டுமே நைட்ரஜனோட கான்ட்ரிபியூஷன் மோர் தென் 50%. பொல்யூஷன் அஃபெக்ட்ஸ் தி ஈல்ட் ஆல்சோ. அது என்னன்னா அக்ரி இஸ் அ ஸ்டேட் சப்ஜெக்ட், அக்ரி மார்க்கெட்டிங் இஸ் அ கன்கரண்ட் லிஸ்ட்டு. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் போடுறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸ்டென்சிவ் சர்வீஸ் தரணும், இதுக்கப்புறம் ஃபார்மர்ஸ்க்கு போய் சேரும். இதோட மிஸ்மேட்ச் தான் என்ன நடக்குதுன்னா, நான் ஒரு ஃபார்மர் இருந்தேன்னா எனக்கு எவ்வளோ கேஜி ஆஃப் ஃபெர்டிலைசர் தேவைப்படுன்னு எனக்கு தெரில, எனக்கு யாரும் சொல்லலை. 1 ஹெக்டார் ஈல்டுக்கு நீ இவ்வளோ போட்டால் போகுதுன்னு சொல்கிறதுக்கு இன்ஃபர்மேஷன் கிடையாது. இப்போ நானோ யூரியா எல்லாமே கொண்டு வந்தும் இந்த பிரச்சனை இருக்குது. ஆனால் இந்த வருஷம் இப்போ ஒரு பெரிய ஒரு இது பார்க்குறோம். என்பிகேல வந்து எஸ்பெஷலி பாஸ்பேட் வந்து லைக் உங்களுக்கு வந்து ஷார்ட்டேஜ் ஆகிருக்கு. ப்ளஸ் லேண்டட் ப்ரைஸ் அதிகமாக இருக்கிறதால ஃபார்மர்ஸ் வந்து ஒரு புது காம்பினேஷன் ஆஃப் NKSன்னு போகிறாங்க. அதாவது நைட்ரஜன், பொட்டாசியம் அண்ட் சல்ஃபர் மூவ் ஆகுறாங்க. இது வந்து ஒரு புது ட்ரெண்டாக பார்க்குறோம். எஸ்பெஷலி ஏன்னா பாஸ்பேட்டோட லேண்டிங் ப்ரைஸ் அதிகமானதாலையும் ப்ளஸ் சல்ஃபரோட லேண்டிங் ப்ரைஸ் கம்மி, ப்ளஸ் அதோட யூசேஜ் வந்து கொஞ்சம் வெரிடாக இருக்கிறதாலையும் என்ன பண்ணுறோன்னா இது மூவ் ஆகுறோம். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா லைக் எஸ்பெஷலி போஸ்ட் கோவிட்லேருந்து உக்ரைன் ரஷ்யா வாருக்கு அப்புறம் வந்து நமக்கு என்னென்னா அந்த ஃபர்டிலைசரோட லேண்டிங் காஸ்ட் அதிகமாகிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ப்ளஸ் சார் சொன்ன மாதிரி அவேர்னஸ் ஒரு பேராமீட்டர் நம்ம எடுத்துக்கிறோம். எஸ் சார். சார் ஃபுட்டு, ஃபெர்டிலைசர் நியர்லி 4 lakh crore நம்ம ஸ்பெல் பண்ணிகிட்ருக்கோம். இந்த PDSல 80% ஆஃப் பாப்புலேஷனுக்கு தேவைப்படுதா இல்லையா அதை ரேஷனலைசேஷன் பண்ணணும். தென் ஃபெர்டிலைசருக்கு தேவையில்லாத அன்னெசரி எக்ஸ்பெண்டிச்சர் குறைக்கணும். ஏன்னா அதை தூக்கிட்டு போய் நீங்கள் கேப்பஸ்கில் போட்டிங்கன்னா 1 lakh crore என்னாச்சு? எஸ். இன்னைக்கு 5 lakh crore டோட்டலி ஆயில் சப்சிடி, ஃபெர்டிலைசர் சப்சிடி, ஃபுட் சப்சிடி 5 லட்சம் கோடி வந்து நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு கண்ட்ரி அது.
அதை நம்ம குறைக்க ட்ரை பண்ணி அது நம்ம இன்னும் அட்லீஸ்ட் இல்லை ஒரு 2 lakh crores நீங்கள் வந்து கேபெக்ஸ்குள்ளே போகும்போது இன்னும் ஃபர்தராக அவங்க ஜிடிபி வேறு பூஸ்ட் ஆகுது இல்லை. ஸோ தட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஆனால் இது ஒரு பெரிய டிஸ்கஷன். வி ஷுட் பி டேக்கிங் அக்ரிகல்ச்சர் மட்டுமே அக்ரிகல்ச்சர் சப்சிடி சம்பந்தமா அக்ரி மார்க்கெட்டிங் அண்ட் ஏபிஎம்சி ரிஃபார்ம்ஸ் நம்ம தனியாக கண்டிப்பா சார் கண்டிப்பா வந்து நீங்க அதுக்கு யா பார்ட்டிசிபேட் ஷுவர் சார் ஷுவர் as an economist. எஸ் அக்ரி எக்கனாமிஸ்ட் அது வந்து அக்ரி பாலிசிஸ். Okay. Thank you our panelist members. You've been provided much knowledge. இது ஒரு புக்கில் படித்தா அது கிடைக்க போகிறதில்ல. எஸ். ஸோ அரவுண்ட் மதன் சாரும் சரி மோர் தென் 10 years, ஆகாஷ் சாரும் சரி மோர் தென் 5 years எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுடைய 15 years எக்ஸ்பீரியன்ஸை இந்த பட்ஜெட் பாட்காஸ்ட்டில் சரி சர்வே பாட்காஸ்ட்டில் தந்ததுக்கு வந்துட்டு அன்லேர்னிங் ஸ்பேஸ் வந்துட்டு இட் சல்யூட்ஸ் யுவர் சர்வீஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ தென் தேங்க்யூ சார். தேங்க்யூ போத். இப்போ நம்ம பார்த்த பட்ஜெட் சம்மந்தமான செக்டார் ஸ்பெசிஃபிக்காக லைக் கிளாஸ் என்விரான்மெண்ட்டில் அதுவும் நம்ம வந்துட்டு உங்களுக்கு ஆஸ்பிரன்ஸ்க்காக கொடுக்க போகிறோம். ஈவன் சர்வே அதே ஆஸ்பெக்டில் கொடுக்க போகிறோம். தேங்க்யூ. கண்டிப்பாக எங்களோட சர்வீஸ் தொடரும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ.